ஹே அம்மி செல்லக்குட்டீஸ், வெல்கம் டு அவர் சேனல். வாங்க நம்ம இமேஜினேஷன் வேர்ல்டுக்குள்ளே போகலாம். ஜஸ்ட் இமேஜின். இன்றைக்கி நம்ம ஜேகேக்கு தான் ஒரு ஒன் ஷாட். பிகாஸ் நம்ம சப்ஸ்கிரைபர் 3 பேர் வந்து ரிக்வஸ்ட் கேட்டிருந்தாங்க. ஸோ ஒரே மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டோட கேட்டிருந்தாங்க ஸ்டோரி. ஸோ எல்லா ஸ்டோரியும் ஒன்றாக்கி நான் ஒரு ஸ்டோரியாக ரெடி பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு நம்ம பர்த்டே பேபிக்கு விஷ் பண்ணிடலாம். மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே, யுவர் ட்ரீம்ஸ் ஆல் கம் ட்ரூடா. நீங்கள் கேட்ட எல்லா விதத்துலையும் இந்த ஸ்டோரியை நான் ரெடி பண்ணியிருக்கேன். இந்த ஒன் ஷாட்டோட நேம் ஐடல் கான்ட்ராக்ட் வாய்ஸ். இது மறுபிரிவியோட பார்ட் 2 தான். அதாவது இதில் தான் என்ன நடந்தது அப்படின்னு தெரியும் போன ஜென்மத்தில். அதுக்கப்புறம் நீங்கள் எப்படி இன்னொன்று ஜென்மம் உங்களுக்கு கழிச்சது அப்படிங்கிறது. ஸோ வந்துட்டு வாங்க ஸ்டோரிக்குள்ளே ஸ்ட்ரைட்டாக போயிடலாம். ஸ்டார்டிங் சீன்லேயே அப்படியே ஜேகே உங்களை அப்படியே முறைச்சி அக்லி அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்ருக்கா. நீங்கள் நல்லா கொழுக்கு முழுக்குன்னு செம்ம அழகாக இருப்பீங்க. என்னதான் குண்டாக இருந்தாலும் ரொம்ப அழகு, மூஞ்சில் அப்படியே ஒரு கலை. ஸோ கண்ணாடிலாம் போட்டுட்டு சோடா புட்டியாட்ட பார்த்துட்ருக்கீங்க அவனை. பட் அவனும் அப்படியே உங்களை எப்போவுமே சின்ன வயசுலேருந்து 2 ஃபேமிலி வந்து ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் தான். ஆனால் அவனுக்கு தான் உங்களை பிடிக்காதீங்க, நல்லா குண்டாக இருக்கனால. அதனாலே உங்களை அக்லின்னு தான் கூப்பிடுவானே. நீங்களோ சொன்ன பொறுக்கி அப்படின்னு திட்டுவீங்க. அவனை உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். பட் வளர அவனுக்கு ஒல்லியாக இருக்கிற பொண்ணுங்களை தான் பிடிச்சிருக்கு. அதையும் தாண்டி இந்த கேர்ள்ஸுனாலே தான் கிட்ட வந்து விழணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் அவனுக்கு. அதாவது அட்லீஸ்ட் ஒரு ஐ லவ் யூவாவது சொல்ல வச்சுருப்பான். எப்படியும் எல்லாரையும் மயக்கிடுவான். சரியான ப்ளே பாய். அந்த கேரக்டர் தெரிஞ்சதுலேருந்து உங்களுக்கு அவனை பிடிச்சாலும் பொறுக்கி அப்படின்னு மனசுக்குள்ளே நினச்சிக்குவீங்க. அந்த மாதிரி ஒரு ஆளெல்லாம் பார்க்கக்கூடாது அப்படின்னு. ஸோ வந்துட்டு நீங்கள் உங்கள் நேரமோ அவன் நேரமோ தெரில, நீங்கள் அவனுக்கே வந்து டிசைனராக வந்திருக்கீங்க. உங்களுக்கு இங்கே தான் வேலை கிடச்சிருக்கு. ஸோ நீங்கள் அவங்களோட ஸ்டடீஸை முடித்ததும் டிசைனர் தான் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் அதில் வந்து போயிருப்பீங்க. ஸோ நீங்கள் காஸ்டியூம் டிசைன் பண்ணுறது அந்த மாதிரி அதெல்லாம் வந்துட்டு நிறைய இடத்துல பண்ணியிருப்பீங்க. அதில் தான் பார்த்து உங்களை செலக்ட் பண்ணி இங்கே நீங்கள் வந்து நிற்க. இதை ஜேகே வந்து அவனோட கேர்ள் ஃப்ரெண்டான லூனாவுக்கு தான் வாங்கி கொடுக்குன்னு நினச்சிருப்பான். பட் 2 பேரும் டிசைன் பண்ணதில் உங்களோட தான் செலக்ட் ஆகிருக்கா. ஸோ லூனா வந்துட்டு அவங்க இது அவ்வளோவா ஒன்றும் நல்லா இல்லை, ஆவரேஜாக தான் இருக்குது. பட் இதை பாருங்கள், இந்த டிசைன் செம்மையாக இருக்குது அப்படின்னு கம்பெனி தேர்ந்தெடுக்கும் போது இங்கே நம்ம ஐடலான ஜேகேவால் என்ன பண்ண முடியும்? அவனுக்கும் செம்ம கடுப்பாகுது. இருந்தாலும் வேறு வழி இல்லை. ஓகே சார். அதே மாதிரி அவனுக்கு குறை சொல்கிறதுக்கும் வழி இல்லை. பிகாஸ் உங்களோட ட்ரெஸ்ஸு அவ்வளோ நல்லா இருக்குது நீங்கள் கொடுத்துருக்குது டிசைன். ஸோ அவனுக்கு அதை ரிஜெக்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இல்லைனால எப்படியாவது என்கிட்ட மாட்டு வடி அப்படிங்கிற மாதிரி பார்த்துருக்கான். நீங்களும் எதையும் கண்டுக்கலை, ரொம்ப ஹாப்பியாக இருக்கீங்க. உங்களை பொறுத்தவரையும் உங்களுக்கு வேலை கிடச்சிச்சு, உங்களோட டேலண்ட்டுக்கு ஒரு ரெகனைஸ் கிடச்சிச்சு. ஸோ ஹாப்பியாக அப்படியே வந்துட்டு நீங்கள் உங்களோட லேப்டாப்பில் டிசைன் பண்ணிவிட்டு ஜேகேட்ட போய் காட்ட சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் எடுத்துகிட்டு வரும்போது தான் அப்படியே வந்துட்டு அந்த லேப்டாப் கீழே விழுந்தது. அதாவது லூனா வேணும்னே உங்களை வந்து இடிச்சு விட்டு அது கீழே விழுந்து உங்கள் காலிலே விழுந்துடுது. அப்படின்ட்டு நீங்கள் காலை பிடிச்சிட்டு போய் உட்கார ஜேகே. அப்படின்ட்டு பார்க்குறான். நீங்களோ கொஞ்சமாவது மனிதாபிமானம்னு ஒன்று இருக்கா? காலில் அடிபட்டுச்சு, முறைச்சி பார்க்குறான் அப்படின்னு. அவனோ பார்த்து இதுக்கு தான் கண்டதே தின்னக்கூடாது. இப்போ பாரு, நான் நடக்கக்கூட முடியல அப்படின்னு உங்களை கிண்டல் பண்ணுறான். நீங்கள் மறைச்சிட்டு ஹெல்ப் பண்ணலாட்டியும் பரவாயில்ல, பட் மனசு நோக்கிற மாதிரி உங்களால் மட்டும்தான் பேச முடியும். நீங்கள் சொல்ல அக்லி என்ன ரொம்ப சவுண்ட் விடுற வந்தோடனே என்ன அவன் டிசைன் நல்லா இருக்குன்னு சொன்னதும் ரொம்ப ஓவர் ஆடுறியோ? பார்க்கலாம் எத்தனை நாளைக்குன்னு. இங்கே பாருடி, இதுக்கப்புறம் தான் நீ பார்க்க போகிற. என்ன சின்னதாக காரில் அடிபட்டு பிளட் வருது, இதுக்கு ஓவர் சீன் போடாத. போய் அந்த காஸ்டியூமை மறுபடியும் டிசைன் பண்ணி வா, எனக்கு இது பிடிக்கல அப்படின்னு வேணுன்னே ரிஜெக்ட் பண்ணுறான். செம்ம கடுப்பாகுது. இருந்தாலும் ஒன்றும் சொல்ல முடியாமல் அப்படியே அமைதியாக நீங்கள் வந்துட்டு கால் வலிக்கிறதுனால அப்படியே திரும்ப அங்கே ஜிமின் என்னாச்சு அப்படின்னு வரான். ஜிமின் வேறு யாரும் இல்லை, ஜேகேவோட பிரதர் தான். ஸோ அவனும் வந்துட்டு ஆர் யூ ஆல்ரெடி அப்படின்னு உங்கள் கால் பிடிக்க பரவாயில்ல சார் அப்படிங்கிறீங்க. சரி வா அப்படின்னு அவனுக்கு தான் அவங்கள தெரியும்ல சின்ன வயசுலேருந்து. லட்டு பார்த்து வர மாட்டியா அப்படின்னு கூப்பிட்றான். ஆமாம் லட்டு. இவன் எந்த ஆங்கிளில் லட்டு மாதிரி இருக்கான்னு ஒன்றா லட்டு பூந்தின்ட்டு வரானுங்க. ஆமாம் லட்டு தான் திருப்பதியில் கொடுப்பாங்களே பெரிய சைஸ் லட்டு அப்படின்னு ஜேகே கலாய்ச்சிட்டு அங்கேருந்து போகாது. உங்கள் காதில் உள்ளது ஜிமின் அப்படின்னு மறைக்கிறான். ஜேகேவோ போடா அப்படின்ட்டு அங்கேருந்து நகர்ந்து போயிடுறான். லூனாவை நீ வா, இன்னும் ஃபீல் பண்ணாத, இன்னும் பெட்டராக நீ டிசைன் பண்ணு, அப்போ கண்டிப்பாக உன்னை டிசைனர் ஆக்கிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. என்ன டார்லிங், நான் எவ்வளோ ட்ரை பண்ணேன். அதே மாதிரி சும்மா உன்னோட டிசைன் பார்த்தா எனக்கே பிடிக்கல, அப்புறம் எப்படி அதை செலக்ட் பண்ணுவாங்க? இங்கே பார், டிசைனர் ஆகணும்னா அதை ஃபஸ்ட்டு கரெக்டாக பண்ணணும். சும்மா அதை விட்டுட்டு உனக்கு தான் அதெல்லாம் வரல இல்லை, அப்புறம் ஏன் பேசாமல் கூட இருந்தாலும் கேட்க மாட்டேன். எனக்கும் என் டேலண்ட்டு, அதுக்கு ஒரு டேலண்ட்டுன்னு ஒன்று இருக்கணும்ல அப்படின்னு ஜேகேவோ லூனாவை என்ன தான் வந்து அவளுக்கு பிடிச்சிருந்தாலும் சில சமயங்களில் சில விஷயங்கள் உண்மையை ஒத்துக்கிட்டு தானே ஆகணுங்கிற மாதிரி கோவப்பட்டாலும் கத்தி விட்டுருவான். ஸோ லூனாவோ அதுக்கு மேலே வாயே திறக்கல. இங்கே ஜிமினோ லட்டோ பார்த்து செய்ய மாட்டியா? இல்லை உங்கள் தம்பிக்கு நான் உங்களோட ரெக்கமெண்டேஷனில் தான் இங்கே வந்திருக்கேன்னு நினப்பு, அதான் இப்படிலாம் பேசுகிறாரு. அவர் என்னென்ன பேசினார் தெரியுமா?
அவன் பேசுகிறதெல்லாம் நீ மைண்டில் வச்சுக்காதடா. அவனை பற்றி உனக்கு தெரியாதா? எனக்கு தான் தெரியுமே. சரி லட்டு, எப்படி போச்சு? எனக்கு என்ன ஒன்றும் இல்லை. காஸ்டியூம் டிசைன் பண்ணேன், எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்கு, உங்கள் தம்பியை தவிர. எங்கே காட்டு. செம்மையாக இருக்குது. அவன் வேணும்னு பண்ணியிருப்பான். நீ எதுவுமே பண்ணாத, கொஞ்சம் நேரம் சென்று இதையே கொண்டு போய் மறுபடியும் காட்டு, அவனே ஓகே பண்ணுவான். நிஜமாவா? இது பிரச்சனை ஆயிருப்போகுது. நீ வேணா போய் பாரு, அவன் வேணும்னு தான் சொல்லியிருப்பான். நீ திருப்பி கொண்டு போய் காட்டு, ஏதோ சரி பண்ணிட்டு வந்திருக்கேன்னு நினச்சி ஊம்பான். ஆக்சுவலாக அவன் ஒழுங்காக கவனிச்சிருக்க மாட்டான், அதான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஜிம்மின்னு சொல்லிட்டு போக. சரி அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் வந்துட்டு உங்கள் காலில் வந்து ஜிம்மின் தான் கட்டெல்லாம் போட்டு விட்டு போகிறோம். ஸோ அதாவது பேண்டேஜ் போட்டு விட்டு போகிறோம். அதுக்கப்புறம் வந்து உங்களோட வேலையை தான் பார்த்துட்ருக்கீங்க. நீங்கள் எந்த பக்கமும் திரும்பல. அங்கே கேர்ள்ஸ் எல்லாம் கூட வந்து உங்களே தான் பார்க்குறாங்க. பாய்ஸும் நிறைய பேர் உங்களை சைட்டம் அடிக்கிறாங்க. என்ன தான் குண்டாக இருந்தாலும் சும்மா சொல்லக்கூடாது, செம்மையாக இருக்கால அப்படிங்கிற மாதிரி. ஸோ கேர்ள்ஸ் கூட நீங்கள் ஃபேக்டாக இருந்தாலும் ரொம்ப அழகாக இருக்கீங்க, தேங்க்ஸ் அப்படிங்கிறீங்க. தான் ஜேகே சாரை உங்களுக்கு பிடிக்குமா அப்படின்னு கேட்குறாங்க. அப்படின்னு பார்க்குறீங்க. இல்லை, இங்கே இருக்கிற எல்லா கேர்ள்ஸுக்கும் ஜேகேவை ரொம்ப பிடிக்கும். அவருக்கும் தான் எல்லாரோடையும் ஜாலியாக பேசுவார், கடலை போடுவார், எல்லாரையும் அப்படியே வந்து ஐ லவ் யூ சொல்ல வைக்கிற அளவுக்கு பேசுவார். லவ் யூன்னு சொன்னதுமே கட் பண்ணிவிட்டு கிளம்பிடுவார். என்ன? அதுக்கு தான் உங்களுக்கு முன்கூட்டியே சொல்கிறோம், அப்படி ஏதோ ஒரு பிடிச்சிருந்தா லவ் யூலாம் சொல்லிடாதீங்க. சொன்னீங்க அடுத்த நிமிஷமே பிரேக்கப் தான். இது வேறையா? இது அந்த கூட சுற்றுறாளே லூனா, அவளுக்கு தெரியாது? அவங்களுக்கு தெரியும். அவங்க அதனால தானே லவ்வை சொல்லாமே சுற்றிட்டு இருக்காங்க. அவங்கள பொறுத்த வரைக்கும் பெஸ்ட் ஃப்ரெண்டாமா. ஓ, இப்படி ஒன்று இருக்கா? இது கூட நல்லாயிருக்கு. பட் எனக்கு தான் அவனை பிடிக்காதே அப்படின்னு நீங்கள் அவங்க மனசில் சொல்ல, மனசாச்சோ எது உனக்கு அவனை பிடிக்காதா அப்படின்னு கேள்வி கேட்குது. ஐயோ நீ வேறு நேரம் கிட்ட நேரத்தில் போங்கிட்டு அப்படின்ட்டு. அதான் லவ் சொன்னாலே பிரேக்கப் பண்ணிடுவாராம்ல சார், நம்ம ஏன் சொல்லணும், நான் ஏன் அவன்கிட்ட சொல்ல போகிறேன் அப்படின்னு மனசை போட்டு நீங்களே குழப்பிடு. சேச்சே இது தேவையில்லாத டாபிக் அப்படின்ட்டு நீங்கள் உங்கள் வேலையை பார்க்க ஆரம்பிக்கா. ஹலோ உங்ககிட்ட தான் பேசிகிட்டு இருக்கேன் அப்படின்னு அந்த பொண்ணும் விடாமல், ஏமா நீ வேறு அடிக்கிறவன். நீங்கள் ஸ்வீட்டி கொஞ்ச நேரம் அமைதியாக இருக்கீங்களா அப்படிங்க. இல்லைப்பா, இங்கே நம்ம 2 பேரும் தான் ஒர்க் பண்ணுறோம், ஸோ வேறு யாரும் கூட இல்லை, அதான் உங்ககிட்ட பேசலாமின்னு. யாராவது இருந்தால் அவங்களோட பேச மாட்டேன்னா நீ என்னப்பா எப்போ பார்த்தாலும் ஏதோ புத்தக புழு மாதிரி எப்போ பார்த்தாலும் அந்த மானிட்டருக்குள்ளேயே மண்டையை விட்டுக்கிட்டு இருக்கிற, கொஞ்சமாவது என் கூட பேசலாமே, டிசைன் தானே பண்ணுறோம் நம்ம, ஒன்றும் பெருசாக. சரி ஓகே புரியுது அப்படின்ட்டு. உங்களுக்கு ஸ்வீட்டி தான் அசிஸ்டன்ட், ஸோ 2 பேரும் சேர்ந்து தான் ஒர்க் பண்ணுறீங்க. 2 பேருமே புதுசு நீங்களும். ஹே நானும் புதுசு தான், நீங்களும் புதுசு தான், ஆனால் எப்படி இவ்வளோ இன்ஃபர்மேஷன் அப்படின்னு அப்படியே பார்க்க. அதுவா, உங்களை மாதிரி நான் இதே விஷயத்தையே பார்த்துட்டு இருக்கலே, நீங்கள் டிசைன் பண்ண போகிறீங்க, அதை பார்த்து நான் காஸ்ட்யூமை ரெடி பண்ண போகிறேன், அவ்வளோதானே எனக்கு வேலை. ஸோ மற்ற டைம் நான் ஃப்ரீயாக தானே இருக்கேன். ஸோ அதான் அப்படியே ஒரு அட்டண்டன்ஸை போட்டேன், எல்லா பக்கமும் சுற்றினதில் இந்த இன்ஃபர்மேஷன் கிடச்சிது. அது சரி அப்படின்னு சொல்லிட்டு 2 பேர் பேசிகிட்டு இருக்கா. அப்போ ஜேகேவோ அப்படியே வந்துட்டு கால் பண்ணுறான். நீங்களும் இவன் எதுக்கு நமக்கு கால் பண்ணுறான் அப்படின்ட்டு ஹலோ அப்படின்னு அட்டன் பண்ணதும், ஏய் நான் பேசிகிட்டே உட்காந்துருக்க, எப்போ கேட்டேன் இன்னுமா டிசைன் ரெடி பண்ணிகிட்ருக்க, இப்போ நீ டிசைன் பண்ணிவிட்டு வரியா இல்லைனா நான் வேறு காஸ்ட்யூம் போட்டுக்குவா அப்படிங்கிற மாதிரி ஆரம்பிக்கிறான். இவனை வச்சுட்டு வேணும்னே பண்ணுறான் அப்படின்ட்டு. அப்படியே நீங்கள் ஸ்வீட்டி பார்க்க அவளுக்கு புரியுது, அவருக்கும் இன்னும் பிடிக்கும்னு நினைக்கிறேன் அப்படிங்கிறா. நீங்கள் காலை கட் பண்ணிட்டு என்ன அப்படின்னு பார்க்க, ஆமாம் அதனால தான் ஒரு வேளை அவர் உங்ககிட்ட இப்படிலாம் ரூடாக நடந்துக்கிறாரோ, எங்கே பிடிச்சிருக்குன்னு சொல்லி நீ ஐ லவ் யூ சொல்லிட்டா அவர் பிரேக்கப் பண்ணணும்னு, உன்னை பிரேக்கப் பண்ண விரும்பலையோ என்னவோ. இது என்னடா புது உருட்டு, நீ இப்படியே ஏதாவது ஒன்று கதையாக அடிச்சுட்டே இரு. அவனுக்கு என்ன பிடிக்குமா, நல்லா என்ன பாரு, இவ்வளோ குண்டாக இருக்கு, கண்ணாடி போட்டுட்டு பல்லில் கிளிப்ஸ் போட்டுட்டு இருக்க, எந்த பொண்ணை யாருக்கு பிடிக்கும்? அவன் எனக்கு அக்லின்னு தான் பேரே வச்சுருக்கான், அது தெரியுமா? எது அவனா சார? அது வந்து எனக்கு அவனை சின்னதுலேருந்தே தெரியும், அதெல்லாம் ஒன்றா தான் படித்தோம். ஓ இது வேறையா? அதனால் சத்தியமாக அவனுக்கு என்னை பிடிக்க வாய்ப்பே இல்லை. நான் ஈன்னு காமிச்சாலே எல்லாம் ஓடிடுவாங்க. இங்கே இருக்கிறவங்களாம் என்ன ஏதோ வினோத ஜந்துன்னு தான் பார்த்துருப்பாங்க. நீ நினைக்கிற மாதிரிலாம் சைட் அடிச்சிருக்க மாட்டாங்க. ஏன் நீ கண்டதையும் நினச்சி கற்பனை குதிரை ஓட்டுற? சொல்லப்போனால் என் பக்கத்தில் நீ என்னை விட ரொம்ப அழகாக உட்காந்துட்ருக்க, என்னை விட உன்னை தான் பார்த்துருப்பாங்க. நீ தான் அதை தப்பாக புரிஞ்சுக்கிட்டேன்னு நினைக்கிறேன். உன் கண்ணில் பிரச்சனை, அதை பாரு ஸ்வீட்டி, இந்த வேலைக்கு அது ரொம்ப முக்கியம் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் அவளை கலாய்க்க. ஹே பாத்தியா கடைசியில் என்னையவே கலாய்க்கிற அப்படிங்கிற மாதிரி அவள் பார்க்குறான். இரு அந்த லூசு பையன் கூப்பிட்றான், போய் பார்த்துட்டு வரேன் அப்படின்ட்டு. இல்லை இந்த டைம் நான் போட்டா? நீ வேணா போ, நோ ப்ராப்ளம். ஆனால் அவன் என்னையே தான் கூப்பிடுவான், நீ வேணா பாரு. பார்க்கலாம். நீ சொன்ன மாதிரி உன்னை அவர் கூப்பிட்டாருனா கண்டிப்பாக அவரோட டார்கெட் நீ தான். அது மட்டும் இல்லை, நான் சொன்னதும் தான். என்ன உன்னை அவருக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, நம்புகிற மாதிரி இல்லை, போ இதெல்லாம் நான் நம்ப மாட்டேன் அப்படிங்கிறீங்க, வேணா பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவளும் வந்துட்டு கொண்டுட்டு வரா. ஸோ வந்து சார் அப்படின்னு நிற்க, அவன் அப்படியே நிமிந்து பார்த்துட்டு,
நீங்கள் அப்படின்னு. சார் நானும் நியூ தான், புதுசாக சேர்ந்துருக்காங்கல்ல அவங்களுக்கு அசிஸ்டண்ட். அதுவே ஒரு உதவாக்கர், அதுக்கு ஒரு உதவாக்கறியா அப்படிங்கிற மாதிரி ஒரு லுக் விட்டு ஸ்வீட்டியா இப்போ இதுக்கு வந்தீங்க அப்படிங்கிறான். சார் நீங்கள் காஸ்ட்யூம் பார்க்குறேன்னு சொன்னீங்களாம், அதான் டிசைனு அப்படின்ட்டு அவள் காட்ட. வெயிட், இதை டிசைன் பண்ணது யார்? அவங்க தான். அப்போ அவங்க வரமாட்டாங்களோ? என் மேடம்க்கு வந்தோடனே ஒரு அசிஸ்டன்ட் கிடச்சதும் போதுன்னு உங்கள் தலையில் எழுதி கட்டுறாளா? இவன்னு ஆரம்பிக்க. சார் அதெல்லாம் இல்லை, நானே போய் காட்டுறேன்னு கேட்டு வாங்கிட்டு வந்தேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை, அவங்கள போய் நான் வர சொல்கிறேன் சார் அப்படின்ட்டு வீடியோ. இப்போ கரெக்டு தான் நான் சொன்னது அப்படின்னு சொல்லிட்டு வந்து நான் சொன்னேன்ல நடந்துருச்சு அப்படிங்கிறா. என்ன அப்படின்னு பார்க்குறீங்க? அவருக்கு உங்கள் மேலே இன்ட்ரெஸ்ட் இருக்குது, இதெல்லாம் நம்புகிற மாதிரியா இருக்குது? இருக்குது, அதனால தான் உங்களையே கொண்டுட்டு வர சொன்னார். எனக்கு என்னமோ நீங்கள் சொன்ன மாதிரி அவருக்கு அவர் வலையில் எல்லாரையும் விழ வைக்கணும், அதுக்கான ரூட்டாக கூட இருக்கலாம். நான் அவன்கிட்ட விழ மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் நினச்சிட்டு கொடுங்க அப்படின்னு வாங்கிட்டு, இதெல்லாம் என்ன அவமானப்படுத்துறதுக்குன்னே பண்ணுவான் பயபில், இவனெல்லாம் நம்பக்கூடாது அப்படின்னு நினச்சிட்டே போகிறீங்க. ஸோ அவனும் நீங்கள் எப்போ வருவீங்கன்னு வெயிட் பண்ணிகிட்டு இருக்கான். வந்து இது அப்படியே லூனா கூட நல்லா நெருங்கி உட்காந்துக்க. நீங்கள் ரவி இதெல்லாம் பார்க்கணுமா அப்படிங்கிற மாதிரி. சார் அப்படின்ட்டு வந்து நிற்க. ஏன் மேடம்க்கு நான் வந்தோடனே இதாகிடுச்சா அதாகிடுச்சான்னு ஆரம்பிச்சிட்டான் அப்படின்னு. இல்லை சார், கால் வலிச்சுது அதான். ஆமாம், இத்தனோட லேப்டாப் பொழுது இவ்வளோ பெரிய உருவத்துக்கு வலி வந்துருச்சா அப்படின்னு கொஞ்சம் உருவாகிய மாரி பண்ணவங்களுக்கு ஒரு மாதிரி ஆயிடுது, கண்ணு லைட்டாக கலங்குது. இருந்தாலும் சார் அதான் நான் வந்துட்டேனே, நீங்கள் இதை பார்த்து ஓகே சொல்லிட்டீங்கன்னா போதும் அப்படிங்க. அவங்க மூஞ்சி மாறினதும் அப்படியே ஜெக்கே அமைதியாயிட்டு சரி கொடு அப்படின்னு வாங்கி அதை பார்க்குறான். பார்த்ததும் ஜிமின் சொன்ன மாதிரி இப்போ இது ஓகே அப்படிங்கிறான். பைத்தியக்காரா அப்படின்ட்டு உங்களுக்கு சொன்னது கரெக்ட் தான், இவன் வேணும்னு தான் நம்மளை வேலை வாங்கணும்னு பண்ணுறான். ஆக்சுவலி அப்போ அதே டிசைனை தான் பண்ணேன், திருப்பி நான் எதுவுமே இதில் ரீஒர்க் கூட பண்ணல, அப்போ இதே ஓகேங்கிறானா, இப்போ வேணும்னு தான் எல்லாம் பண்ணுறான் அப்படின்ட்டு. அக்லி அப்படிங்கிறான். எனக்கு இந்த காஸ்ட்யூம் ஓகே, இதை நீ சொல்லி ஃபைனல் பண்ணிடுறான் அப்படிங்கிற மாதிரி அனுப்பிச்சி விட்டுறான். நீங்களும் ஆனால் மறைச்சிட்டு ஒன்றுமே சொல்ல வெளியே போயிடுறீங்க. போனதுக்கப்புறம் நீங்கள் அங்கே ஒர்க் ஒருத்தவங்க கிட்டே போய் காமிச்சிட்டு வந்துட்டு அந்த காஸ்ட்யூமே ஓகே சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லும்போது சரி அப்படின்னு அவங்களும் விட்டுறாங்க. அவனுக்கு பிடிச்சிருந்தா போதும் அதானே இங்கே. ஸோ வந்துட்டு நீங்கள் தான் அவனுக்கு என்ன ஒரு ப்ரோக்ராம் எதுவாக இருந்தாலும் காஸ்ட்யூம் டிசைன் பண்ணிகிட்ருக்கீங்க. ஸோ அவனுக்குமே வந்துட்டு நீங்கள் பண்ணுறதெல்லாம் ரொம்பவுமே யூனிக்காக நேர்த்தியாக அவ்வளோ அழகாக பண்ணுறீங்க, அதெல்லாம் பிடிச்சி தான் இருக்குது. பட் அதெல்லாம் பாராட்டுற அளவுக்கு தான் பைபிளுக்கு தாராள மனசு இல்லை. அதே மாதிரி தான் அவனுக்கு அவனோட சாமில் எல்லாத்தையும் விளைவிக்கணும் அப்படின்னு நினைக்கிற ஒரு மென்டாலிட்டி உள்ளவன். ஸோ எல்லாருக்கிட்டையுமே நல்லா ஃப்ளட் பண்ணி பேசுவான். அவங்களும் வந்து அப்படியே வழிஞ்சு அவன் லவ் பண்ணுறான்னு நினச்சி லவ் யூன்னு சொல்லும் போது சாரி நான் அப்படிலாம் உங்ககிட்ட பழகலை, பொதுவாக தான் எல்லார்ட்டையும் பேசுகிற மாதிரி பேசினேன், நீங்கள் தப்பாக நினச்சிட்டிங்க, எனக்கு லவ் அப்படின்லாம் இல்லை, இவ்வளோ அழகான பொண்ணு எனக்கு லவ் சொல்கிறது கேட்கறதுக்கு நல்லா கிக்காக இருக்குது, பட் என்ன பண்ணுறது, எனக்கு லவ் பண்ணுற ஐடியா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அசால்ட்டாக ஹார்ட்டை பிரேக் பண்ணிட்டு போயிட்டே இருப்பான். ஸோ இந்த மாதிரி தான் எல்லாருக்கிட்டேயுமே நடந்துக்குவான். இதை கேள்விப்பட்டதுலேருந்து உங்களுக்குமே கொஞ்சம் பயமாக இருக்குது, எவன் கிட்டேருந்து தள்ளியே இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் நினச்சிக்கிறீங்க. பிகாஸ் அவன் வந்துட்டு ஏற்கனவே உங்களை அக்லின்ட்டு இருக்கான். அப்புறம் இது அவனை நீங்கள் லவ் பண்ணுறீங்கன்னு தெரிஞ்சால் இன்னும் ஓட்டுவான் அப்படிங்கிற பயம் உங்களுக்கு. அதையும் தாண்டி பிரேக்கப் பண்ணிட்டு அவங்களால தாங்கிக்கவே முடியாது. அதனால் அவன்கிட்ட நம்ம விழுகவும் கூடாது, நமக்கு அவனை பிடிக்குங்கிறத காட்டிக்கவும் கூடாது அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கீங்க. நீங்கள் அவங்க கூட தான் சுற்றுறீங்க. பிகாஸ் நீங்கள் தானே காஸ்ட்யூம் டிசைனர். ஸோ அவனுக்கு வந்து எல்லாம் ரெடி பண்ணி கொடுக்கறதுக்கு அவங்க கூட தான் இருக்கீங்க. ஸோ அந்த மாதிரி வெளியில் போகலாம் கூட அப்படியே உங்கள் ஹாட் படப்படன்னு அடிச்சுக்கும். பிகாஸ் அவனுக்கு வந்துட்டு மெஷர்மெண்ட் எடுக்கிறது, ஸ்டிச் பண்ணுறது கொடுக்குறது அதெல்லாம் வந்து நீங்கள் தான் அந்த வேலையும் சேர்த்து பார்ப்பீங்க. ஸோ அதெல்லாம் எடுக்கும் போது வந்துட்டு ஒரு மாதிரி இருக்கும். அவன் கிட்ட நின்று நீங்கள் இதெல்லாம் பண்ணும்போது அவனும் அப்படியே அவங்கள உரிச்சு பார்க்க உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்குது. இருந்தாலும் நீங்கள் அப்படியே வந்துட்டு இல்லை இவன் மயக்க பார்க்குறான் மயங்கிறாத அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நீங்கள் வந்துட்டு டிசைன் பண்ணிகிட்ருக்க. அவனும் வந்துட்டு ஹே அக்லி என்ன அப்படி பார்க்குற அப்படின்னு கிட்ட வந்து வேணுன்னே வெறுப்பேத்த. நீங்களும் ஒன்றும் இல்லை ஜஸ்ட் பார்த்தேன், இந்த இதுக்கு எந்த மாதிரி காஸ்ட்யூம் போட்டால் நல்லா இருக்கணும் யோசிச்சுட்டு இருந்தேன், ஒன்றும் இல்லை அப்படின்ட்டு நீங்கள் சமாளிச்சிடுங்க. அவனும் பார்க்கலாண்டி அப்படின்னு. பிகாஸ் நீங்களும் ஸ்வீட்டியும் பேசிகிட்டு இருக்கதா கேட்டிருப்பான். ஸோ அவனும் வந்துட்டு அந்த பக்கம் கிராஸ் பண்ணும்போதா ஸ்வீட்டியும் கிட்ட நான் சொன்னேன்ல அவருக்கு உங்கள் மேலே இன்ட்ரெஸ்ட் இருக்குது, அதான் கூப்பிட்டு விட்டவங்கள வேணுன்னே அப்பப்போ கூப்பிட்டு கலைக்கிறார் அப்படின்ட்டு. அவனும் அப்படியே என்னடா இது இவ யார், இதை நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லையே, எனக்கு இந்த அக்லியை பிடிக்குமா அப்படிங்கிற மாதிரி அவன் ஒரு நிமிஷம் அப்படியே பார்த்துட்ருக்கான். ஸோ ஸ்வீட்டியோ நான் சொன்ன மாதிரி நடந்துருச்சுல, அப்போ உங்களுக்கு மேலே அவருக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது, பரவாயில்லையே எல்லார்த்தையும் ரிஜெக்ட் பண்ணவர் உங்களை மட்டும் எப்படி அப்படிங்கிற மாதிரி. ஹலோ நீங்கள் கற்பனை குதிரையை ரொம்ப ஓட்டுறீங்க மேடம், கொஞ்சம் நிறுத்துங்க. அவனுக்கு என்ன பிடிச்சிருக்கா, சரியான பொம்பளை பொறுக்கி, எது என்னோட நம்மளை எப்படி டேமேஜ் பண்ணுறா அப்படின்னு ஜெக்கே அப்படியே செம்ம காண்டில் யார் நான் பொம்பளை பொறுக்கியா அப்படியா அக்லி அப்படின்ட்டு அவன் கடுப்பில் நின்றுட்டுருக்க.
அவனுக்கு என்ன பிடிக்கலன்னா தான் ஆச்சரியம். அவனுக்கு குண்டு ஒல்லி இதெல்லாம் பிரச்சனை கிடையாது. பொண்ணுன்னு எழுதி வச்சாலே பேனு பார்ப்பான் போல இருக்கு. பொண்ணோட பொம்மையை கொண்டு போய் வச்சாலும் அவன் லவ் ப்ரப்போஸ் பண்ணுறவன் தான். எது அப்படின்ட்டு அவனோ செம்ம கடுப்பாக்குது. கையை முறுக்கிட்டு, அடியே குண்டு பூசணிக்கா, உன்னை போனால் போதுன்னு விட்டு வச்சா என்னெல்லாம் பேசிகிட்டு இருக்கேன் என்னை பற்றி அப்படிங்கிற மாதிரி செம்ம காலில் நின்றுட்டுருக்கான் ஜேகே. அவன் வலையில் நான் விழுக்கிறதா வாய்ப்பே இல்லை. அவனே வந்து நீ சொன்ன மாதிரி உண்மையிலேயே நான் லவ் பண்ணுறேன்னு சொன்னாலும் சத்தியமாக நான் லவ் பண்ண போகிறதில்ல. எப்பா எனக்கு ₹1,00,00,000 கொடுத்தாலும் இவன் வேணாப்பா, சரியான இம்சை பிடிச்சவன் பொறுக்கி அப்படிங்கிற மாதிரி நீங்கள் திட்டிகிட்டு இருக்க. இதெல்லாம் கேட்டவனோ, ஓ மேடம்க்கு அப்படி ஒரு ஆசை இருக்கா, நான் லவ் பண்ணுறேன் பண்ணல, அதை தாண்டி எப்படி நீ என்ன ரிஜெக்ட் பண்ணலாம், நீ எல்லாம் ஒரு ஆள் மூஞ்சி, நீ என்ன ரிஜெக்ட் பண்ணுவியா, இருடி எதுக்காகவாது ஒன்று நான் கரெக்ட் பண்ணலை, என் பேர் ஜேகேல அப்படிங்கிற மாதிரி சார் சபதம்லாம் எடுத்துகிட்ருக்காரு. இது தெரியாது நீங்களோ அவனை அப்படியே வந்துட்டு நீங்கள் அளவெடுக்கிறது அந்த டிசைன் பண்ணுறதுன்னு இருக்கும் போதெல்லாம் அவனும் உங்களை சீன்ற மாதிரி உங்கள் பக்கத்தில் வந்து உட்காரது என்னைக்குள்ள தீருனாலும், ஹே ஜூஸ் குடிச்சியா, அப்புறம் சபலம் ஒன்று கரெக்டாக கொடுத்துட்றாங்களா, அந்த மாதிரிலாம் விசாரிக்கிறான். என்னடா இது அப்படின்ட்டு நீங்களோ எதுக்கு இப்படிலாம் கேட்டுட்ருக்கீங்க. இல்லை என்ன இருந்தாலும் என்னோடய காஸ்டியூம் டிசைனர், நீ உனக்கு எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்க வேண்டியது என்னோட பொறுப்பு தானே அப்படின்னு ரொம்ப நல்லவனாக நடிக்கிறான். நீங்களும் நம்புகிற மாதிரி இல்லை. உண்மையிலே இவன் சாஃப்ட்டு தானா இல்லை நடிக்கிறானா அப்படிங்கிற மாதிரி இருக்கு. இவன் இப்படிலாம் பண்ண மாட்டானே அப்படின்னு ஒரு பக்கம் பிராண்டுதலாக இருந்தாலும் சரி, ஒருவேளை உண்மையிலே நம்மக்கிட்ட சும்மா தான் சண்டை போட்டிருப்பான் போல் அப்படிங்கிற மாதிரியும் தோணுது. இருந்தாலும் இல்லை இல்லை இவன் பக்கம் சாஞ்சிடாத, இவனை பற்றி தான் தெரியுமே, எல்லாரையும் லவ்வில் விழ வச்சு கடைசியில் நோ சொல்லிட்டு எஸ்கேப் ஆயிடுவான். வேணாம் வேணாம் அப்படின்னு உங்கள் மனசு நீங்களே அந்த எண்ணத்துக்கே வேணாம், நான் எல்லாத்துக்கும் முற்றுப்புள்ளி வச்சுட்டு ஸ்வீட்டியோடு நீங்கள் வேலை பார்க்குறது அப்படியே அவனை அவாய்ட் பண்ணுறதா இருக்கா. அவனுக்கு புரியுது. பயப்படுற, என்னை விட்டு ஒன்றா விட்டுருவேனாடி, நீ என்ன நினைக்கிறியோ அதுக்கு ஆப்போசிட்டாக தாண்டி பண்ணுவேன் அப்படின்ட்டு வேணும்னே லூனா கூடயே இருந்தாலும் அவளை வந்துட்டு கட் பண்ணி விட்டுட்டு உங்கள் பின்னாடியே சுற்றுறான். என்ன பண்ணுறீங்க ஏது பண்ணுறீங்க அந்த மாதிரி பார்த்துட்டு ஒன் டே வந்துட்டு அவனுக்கு ஷூட்டிங் லேட் ஆகுது. ஸோ வந்து லேட் நைட் அப்பயும் வந்து நீங்கள் தான் உட்காந்துருக்கீங்க. காஸ்ட்யூமில் ஏதாவது பிரச்சனை இருந்தால் மாற்றி கொடுக்கணும்ல, ஸோ அங்கேயே தான் இருக்கீங்க. ஸோ நீங்கள் உட்காந்துட்டு இருக்க ஜேகே எப்படியே பார்க்குறான். வேணுக்குனே அந்த ஷூட்டை வந்து லேட் பண்ணுறதே அவன் தான். சரியாக வந்துட்டு நடிக்காமல் அவன் வந்துட்டு லேட் பண்ணிகிட்டு இருக்கான். உங்களுக்கும் அப்படியே டைம் பார்த்துட்டே இருக்கீங்க. என்ன இவ்வளோ நேரம் பண்ணுறாரு, வீட்டிலேருந்து வேறு கால் வந்துட்டுருக்கு, லட்டு இன்னும் வரல. இல்லை மேம் இங்கே கொஞ்சம் லேட் ஆகுது, வந்துடுவோம்மா, பாட்டி திட்டிகிட்டே இருக்காங்கடி. வந்துடுவேன், இந்த கிழவிக்கு என்ன வேலை, என்னை திட்டலன்னா தான் அதுக்கு தூக்கமே வராது, ப்ளீஸ்மா நான் இன்னும் ஒரு அரை மணி நேரத்தில் வீட்டுக்கு வந்துடுறேன். சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு அம்மா கால் கட் பண்ணேன். அப்படியே வந்துட்டு யூனிட்லேருந்து எல்லாம் கிளம்பிடுறாங்க. அங்கே வந்துட்டு குறிப்பிட்ட கொஞ்சம் பேர் மட்டும்தான் இருக்காங்க. ஸோ நீங்களும் அந்த இதில் வந்து ஸ்வீட்டிக்கு வந்து வேறு வேலை கொடுத்து அனுப்பிச்சிட்டு ஜேகேவோ தனியாக இப்போ நீங்கள் மட்டும்தான் இருக்கீங்க. உங்ககிட்ட வேணும்னே வேறு ஒரு காஸ்ட்யூமை டிசைன் பண்ணி கேட்குறான். சார் இது இப்போது இல்லைன்னு சொன்னாங்க, இது இப்போ வேணும், அடுத்த ஷூட் அதான் போடணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். அதில் இன்னும் கொஞ்சம் ஃபினிஷிங் ஒர்க் இருக்குது. சரி சார் நான் பண்ணுறேன் அப்படின்ட்டு அதை உட்காந்து பண்ணிகிட்ருக்கீங்க. ஸோ மொத்த யூனிட்டும் வந்து அவன் வேறு பக்கம் நடந்துட்டுருக்கு. நீங்கள் தனியாக தான் வந்துட்டு உங்களை டிஸ்டர்ப் பண்ண வேணான்னு அவன் தான் எல்லாத்துலேயும் சொல்கிறான். அதுலேயும் வந்து அந்த யூனிட்லேயே ஒருத்தன் வந்துட்டு கொஞ்சம் ஒரு மாதிரி அவனை வந்துட்டு நீங்கள் பார்த்தாலே தள்ளி போய் கேர்ள்ஸ் எல்லார்ட்டையுமே கொஞ்சம் தப்பாக அதான் வந்துட்டு அவன் பிஹேவ் பண்ணுவான். எல்லோரும் வந்துட்டு அவனை பற்றி கம்ப்ளைண்ட் பண்ணாலும் நல்லா ஒர்க் பண்ணுறாங்கிற ஒரே காரணத்துக்காக அவனை வச்சுருக்காங்க. ஸோ எல்லாருக்கிட்டையும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்கம்மா, கண்டுக்காதீங்க, அவன் ஏதாவது பண்ணானா எங்ககிட்ட சொல்லுங்கன்னு மட்டும் சொல்லி வச்சுருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கான். அவனை பற்றி நீங்களும் கேள்விப்பட்டிருப்பேன். ஸோ அவனை அவங்களுக்கு வந்துட்டு அசிஸ்டண்ட் ஆக்கி வச்சுருக்கான் நம்ம ஜேகே. ஸோ வேணுக்குன்னு தான் நீங்கள் வந்துட்டு அவன் வந்து அவனாக பண்ணியிருக்க மாட்டான். ஆக்சுவலி வந்து அவன் வந்து யதார்த்தமாக தான் அதை பண்ணியிருப்பான். அவனே மனசுக்குள்ள நினச்சிக்கோ, நான் யதார்த்தமாக தான்டா இதெல்லாம் பண்ணேன், ஆனால் எனக்கே எல்லாம் சாதகமாக அமையுது அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு ஒரு விஷயம் நடக்குது. பிகாஸ் அவன் சொல்லியிருக்க மாட்டான், இவனாவே காஸ்ட்யூம் டிசைன் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவனும் ஒன் ஆஃப் த வந்து ஒரு டிசைனர் தான். இவன் வேறு ஒருத்தங்களுக்கு பண்ணுறவன். பட் உங்களுக்கு இந்த டைம் தனியாக பண்ணுறீங்கனால ஆள் இல்லைன்னு கூட பண்ணிட்டு வந்திருப்பான். ஸோ இது ஜேகேக்கு ஒரு இதாக போயிடுது. ஸோ அவனும் வந்துட்டு அங்கே ஷூட் நடந்துட்டு இருந்தாலும் கண்ணெல்லாம் என்ன நடக்குது அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு இருக்கான். இங்கே இந்த டிசைனரோ பக்கத்தில் இருந்துட்டு உங்களை ஏதாவது வந்துட்டு இது வேணுமா அது வேணுமான்னு டிஸ்டர்ப் தான் பண்ணிகிட்டு இருக்கான். உங்களுக்கு அவன் கிட்ட வரும்போது கொஞ்சம் பயமாக இருக்குது. நீங்கள் பாட்டுக்கு மும்பரமாக வேலை பார்த்துரும்போது திடீர்னு கிட்ட வந்து நின்னா எப்படி இருக்கும். நீங்கள் என்ன சார் அப்படின்னு எழுந்து நிற்க, ஒன்றும் இல்லை, நீங்கள் பண்ணுறது நல்லா யூனிக்காக இருந்துச்சு, அப்புறம் இந்த இடத்துல அப்படின்னு அப்படியே உங்கள் மேலே வந்து சாயிற மாதிரி டக்கு நீங்கள் நான் வந்துட்டு அப்படின்னு பார்க்குறீங்க. எஸ்கேப் ஆகிறியா, இந்த மாதிரி எஸ்கேப் ஆகிறவங்க எத்தனை பேர்த்த பார்த்துருப்பேன் அப்படிங்கிற மாதிரி அவனும் உங்கள் கிட்டே வந்து வாண்டடாக ஏதாவது பேசி உங்களுக்கு இரிட்டேட் ஆகுது. இந்த லூசு பையனை எதுக்கு எனக்கு கூட கோர்த்து விட்டாங்க, இவனுக்கு பார்த்தலாம் வேறு யாராவது இருந்தால் கூட நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு இதுக்கு மேலே அங்கே இருக்க முடியாதுன்னு அந்த டிசைனை கடகடன்னு பண்ணிவிட்டு அங்கே நிற்காம எடுத்துகிட்டு வெளியே வர. கரெக்டாக ஜேகேவும் அப்போ அப்படியே வந்து அந்த காஸ்ட்யூம் பார்க்கறதுக்காக தான் உள்ளே வரான். ஸோ அவன் மேலேயே மோதுறீங்க. அவனும் அப்படியே உங்களை ஹிப்போட ஹோல்ட் பண்ணி, ஹேய்
அக்லி அப்படிங்கிறான். நீங்கள் அது இந்த நீங்கள் சொன்னதை நான் டிசைன் பண்ணிட்டேன். எதுக்கு இவ்வளோ பதட்டம்? அது அப்படின்ட்டு நீங்கள் அவனை ஓரக்கடலில் பார்த்துட்டு ஜேகே பார்க்க அவனுக்கு புரியுது. நானாக எதையும் பண்ணுறதில்ல, பட் தானாக அமையுது அப்படிங்கிற மாதிரி அவனுக்குமே சும்மா கோவம் வருது. ஜேகேக்குமே அவனை பிடிக்காது. ஜேகே வந்து ப்ளே பாய்னா எல்லாரோடையும் ஒரு லிமிட்டில் தான் இருப்பான். அதுக்கு மேலே யாரையும் டச் கூட பண்ண மாட்டான். அப்படி தான் அவன். ஜஸ்ட்டு பேசுவான், ஃப்ளர்ட் பண்ணுவான். அவன் பேசுகிறதுலேயே விழுந்துருவாங்க. அவன் சாம்லேயே விழுந்துட்டு எல்லாம் லவ் சொல்ல ஆரம்பிச்சிடுவான். பட் இவன் அப்படி கிடையாது. அதையும் பேட் டச் பண்ணுறவன். ஸோ அவனும் சார் நீங்கள் தானே சொன்னீங்க, அதான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணலான்னு. உங்களுக்கு எதை இவன் சொன்னான் ஆடி நீங்கள் ஜேகே பார்க்க அவட பரதேசி என்ன ஏன்டா கொத்து விட்றாங்க ஜேகே. ஹலோ சார், நான் சொன்னது ஜஸ்ட் ஏதாவது ஹெல்ப் தேவையான்னு கேட்க சொல்லி, இப்படி கூடவே நிற்க சொல்லலை. அதான் அவங்களுக்கு எதுவும் தேவையில்லைன்னு அவங்களே பண்ணுறாங்களே, அப்புறம் எதுக்கு அப்போ நீங்கள் அப்படிங்க. அவன் ஜேகே ஒரு மாதிரி மறைச்சிட்டு வந்து காப்பாற்றிட்டியா இருக்கு அவளுக்கு, என்றைக்கும் இப்படியே இருந்துட மாட்டான் அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி உங்களை லுக் விட்டுட்டு, என் கண்ணில் பட்ட யாரும் நல்லா இருந்ததா சரித்திரம் இல்லை, நீயும் அந்த மாதிரி தான் அப்படிங்கிற மாதிரி போகிறான். உங்களுக்கோ அவன் பார்வையும் ஒரு மாதிரி இருக்குது. நீங்கள் அப்படியே சிக்கவே சார் இதோட என் வேலை முடிஞ்சு நான் கிளம்பட்டுமா அப்படிங்கிறீங்க. கிளம்பலாம். இஃப் யூ டோன்ட் மீன் நானே வந்து உன்னை வீட்டில் ட்ராப் பண்ணட்டுமா அப்படிங்கிறான். எது? இல்லை வேணாம் நான். ஹே லிசன், என்னால் தான் லேட் ஆச்சு, ஏதோ ஷூட்டில் லேட் ஆகிடுச்சு, அது மட்டும் இல்லாமல் ஃபேமிலி ஃப்ரெண்டாச்சுன்னு தான் கூட்டிகிட்டு வந்து விடுறாங்க. நீ வேறு எதுவும் நினைக்க வேணாம், என் கூட வரத்துக்கு பிடிச்சிருந்தா வா, இல்லையா இங்கே இரு, நோ ப்ராப்ளம். இந்த டைமில் எதுவும் கேப் கிடைக்குமான்னு கூட தெரில. மறுபடியும் இப்போ போனானே அவன் திரும்பி வரக்கூட வாய்ப்பு இருக்குது. அதுக்கு மேலே அவன் விருப்பம் அப்படின்ட்டு ஜேகே நடக்க. உங்களுக்குமே அவன் சொன்னதெல்லாம் சரிதான், திடீர்னு அவன் மறுபடியும் வந்து வம்பு பண்ணான் ஆத்தி அப்படின்ட்டு நீங்கள் நினைக்கும் போதே அவன் மேம் அப்படின்னு வரான். ஆத்தி வந்துட்டான் அப்படின்ட்டு நீங்கள் அதுக்கு மேலே அவன் நிற்கவே இல்லை, கொடுன்னு ஓடுறீங்க. ஜேகே லைட்டாக திரும்பி பார்த்துருப்பான். ஸோ நீங்கள் ஓடி வரதை பார்த்தா அவனுக்கு சிரிப்பு வருது. ஸோ அவனை வந்து போந்தா கோழி இங்கே உளுந்து வாரிடாத, எதுக்கு இப்படி ஓடி வர? நீங்கள் விட்டுட்டு போயிட்டீங்கன்னா கேட்கும் போதே வரேன்னு சொல்லணும், ஓவராக அதுக்கு தான் சீன் போடக்கூடாது. சரி வா போகலாம் அப்படின்னு அவங்கள கூட்டிகிட்டு வரான். நீங்கள் ஜேகேவோட போகிறத பார்த்தோன்னா அவன் அதுக்கப்புறம் அவன் கிட்ட வரவே இல்லை. ஸோ ஸ்வீட்டியும் சார் என் அசிஸ்டண்ட் அவங்களாம் எப்போயோ போயாச்சு. எது அடி பாவிக்கிறாதிக்கு நீ கூட ஒரு வார்த்தை சொல்லி அப்படின்ட்டு இப்போ தான் ஃபோனை பார்க்குறீங்க. அது வந்துட்டு லோ பேட்டரியில் சுவிட்ச் ஆஃப் ஆகிருக்கு. ஸோ அதான் அவள் கால் பண்ண முடியல, அவள் போனப்போ. ஸோ நீங்களும் அத்தானா அம்மா வேறு மணிக்கு ஒரு வாட்டி கால் பண்ணிட்டு இருந்தாங்க, இவ்வளோ நேரம் கால் வரலன்னா இப்போ தான் தெரியுது ஃபோன் சுவிட்ச் ஆஃப். நல்ல வேலை கேப் புக் பண்ண கூட முடிச்சிருக்காது. ஐயோ கடவுளே அப்படின்ட்டு அவன் வந்ததுக்கு நீங்கள் கடவுளுக்கு தேங்க்ஸ் எல்லாம் சொல்ல. அவனை கூட்டிகிட்டு வந்து விடுறது நான், கடவுளுக்கு தேங்க்ஸ் அப்படிங்கிறான். அப்படின்னு பார்க்குறீங்க. இல்லை நீ அதை தானே இப்போ மனசுக்குள்ளே வேண்டிகிட்டு இருந்த அப்படிங்கிறான். ஐயோ மனசில் நினைக்கிறது கூட சொல்கிறானே அப்படின்ட்டு திரு முழிக்க. என்ன அப்படின்னு கொஞ்சம் கிட்ட வரான். உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்குது. டக்குன்னு 1 ஸ்டெப் பேக் போகிறீங்க. அவனும் என்ன போகலாமா அப்படிங்கிறான். அதுக்கேண்டா அவ்வளோ கிட்ட வந்து கேட்குற அப்படின்ட்டு இருக்கு. ஸோ வந்துட்டு 2 பேரும் அங்கேருந்து அப்படியே கிளம்புறீங்க. அவங்கள வந்து வீட்டில் ட்ராப் பண்ணிவிட்டு ஓகே அக்லி நாளைக்கு பார்க்கலாம் அப்படிங்கிறான். ஷோ மேலே பாரு அக்லியும் அப்படியே எடுத்து மண்டையில் அடிச்சேன்னா அப்படின்னு கோமா அப்படி நீங்கள் திரும்ப இங்கே நின்று பாட்டி தான் மறைச்சிட்ருக்கு. இந்த கிழவி இவ்வளோ நேரமாக தூங்காமல் என்ன பண்ணிருக்கு? பாட்டி தள்ளுங்க. இவ்வளோ நேரம் எங்கடி போய் சுற்றிட்டு வர? பாட்டி வெளியே நின்று ஏன் இப்படி கத்துறீங்க? அப்படி தாண்டி ஏண்டி எங்கள் வீட்டு மானத்தை கெடுக்கிறதுக்குன்னே வந்திருக்கியா நீ அப்படி அப்படின்ட்டு பாட்டி கத்த. என்ன பாட்டி உங்கள் வீடா? இது எனக்கும் தானே வீடு, என் அப்பா அம்மா தானே உங்கள் பையனை என்னமோ யாரோ 3வது மனுஷன் மாதிரி பேசிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்க. ஆமாடி அப்படி தான், உனக்கு நான் பாட்டிலாம் கிடையாது, நீயா சொல்லிக்கிட்டா? அதை எங்கள் அப்பா சொல்லிட்டு தள்ளுங்க அப்படின்ட்டு நீங்கள் உள்ளே போகிறீங்க. அதுவும் நான் பாட்டுக்கு பேசிகிட்டு இருக்கேன், நீ பாட்டுக்கு போகிற, உன் இஷ்டத்துக்கு வந்தால் இங்கெல்லாம் வீட்டில் இடம் கிடையாது, உன்னை வேலைக்கு விட்டதே தப்பு, உன் காலை உடச்சி உட்கார வைக்கணும் அப்படி எப்படின்னு காய்ச்சி மூச்சுன்னு கத்துது. உங்கள் அம்மா அப்பாலாம் வந்துடுறாங்க. என்னம்மா சத்தம் அப்படின்ட்டு உங்கள் அப்பா வர. அப்பா அப்படின்னு அப்போ தான் உங்கள் அம்மா வந்துட்டு ரெஸ்ட் ரூம்க்கே போயிருப்பாங்க. அவ்வளோ நேரம் வெயிட் பண்ணிட்டு இருந்தவங்க அம்மா அப்படின்னு பார்க்குறீங்க. இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணி தாண்டி இருந்தேன், ரெஸ்ட் ரூம் போயிட்டு வரலான்னு போனேன், அத்தைக்குள்ளே இந்த அத்தை கூட்டிருச்சா அப்படின்ட்டு. ஏன் அத்தை எப்போ பார்த்தாலும் என் பொண்ணை கரிச்சு கொட்டிகிட்டே இருக்கீங்க? ஆமாடிம்மா உன் பொண்ணை அப்படியே கரிச்சு கொட்டுறாங்க, கொட்டிட்டாலும் பிள்ளையா பெற்று வச்சுருக்கா, பூதத்தை பெற்று வச்சுருக்க அப்படிங்கிறாங்க. பாட்டி ரொம்ப பேசாதீங்க, கீழே போட்டு உருண்டுருவேன் அப்படிங்கிறீங்க. அவங்களும் செஞ்சாலும் செய்வடி, சரியான பூதம் ஆளா நீ, பொண்ளைய காலத்தில் கட்டி வைக்கலான்னு பார்த்தா இப்படி இருந்தால் எப்படி கல்யாணம் நடக்கும்? எதனாத்தையும் தின்னு வீங்கி போய் கிடக்குது. அது மட்டும் இல்லை இப்போ என்னமோ ஆடிக்கிட்டு வேலைக்கு போகிறேன்னு போயிட்டு வருது, என்ன குடியை கெடுக்க போகுதுன்னு தெரில, எவன் கூட ஓடி போகுதுன்னு தெரில. அவங்க பாட்டுக்கு வாய்க்கு வந்தது பேச போதும். உங்கள் அப்பாவுக்கு நீங்கன்னா ரொம்ப பிடிக்கும். ஸோ ஒரு செம்ம கடுப்பாக கத்த. இங்கே சார் அவன் தூங்கிட்டு இருந்தவ தடுக்குன்னு இருந்துச்சு. என்ன ஒரே வீட்டில் பஞ்சாயத்து, இந்த கிழவி என்ன பண்ணுச்சு?
மண்டையை கிட்டே போட்டுருச்சோ, இதுவாக போகும், இருக்கிறவங்களாம் அனுப்பிச்சிடும் அப்படின்ட்டு புலம்பிட்டே சாரா வெளியில் வர, இந்த இருக்கா பார், இவ தான் என் பேத்தி, எம்பிட்டு லட்சணமாக இருக்கா, இதுவும் தான் இருக்கேன் அப்படின்ட்டு திட்டுறாங்க. சாரா ஆக்சுவலி லீனா அழகாக இருப்பா. ஸோ நீங்களும் அழகாக தான் இருப்பீங்க. பாட்டிக்கு என்ன பிரச்சனைனா, சாரா வந்து அப்படியே இந்த பாட்டி மாதிரி, ஆனால் நீங்கள் வந்து உங்களை அம்மா பெற்ற அம்மா மாதிரி. ஸோ அந்த பாட்டியை இந்த பாட்டிக்கு பிடிக்காது, அவங்க ரொம்ப அழகு, அதனாலேயே உங்களையும் பிடிக்கல. ஸோ அதே ஃபேஸ் கட்டில் இருக்கிறனால உங்களை வெறுக்கிறாங்க. ஸோ அதனாலேயே உங்களை திட்டிகிட்டு இருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் நல்லா குண்டாகவே இருக்கிறனால சீக்கிரம் கல்யாணம் ஆக மாட்டேங்குது, வரன்லாம் கிடைக்காது அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்கு ஒரு எண்ணம். அதனாலே என்னமோ எப்போ பார்த்தாலும் உங்களை கரிச்சு கொட்டிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ அந்த பாட்டிலே அந்த பிறவிக்கும் இந்த பிறவிக்கும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் இருக்கும் பாட்டியோட விஷயத்தில். மற்றபடி அது வில்லி தான், பட் இந்த விஷயம் மட்டும் மாறுபடும். ஸோ வந்துட்டு நீங்கள் பாட்டி அப்படின்னு ஆரம்பிக்கா. சரவோ, என்ன இங்கே பஞ்சாயத்து பாட்டி, இப்போ எதுக்கு சபையை கூட்டி வச்சுட்டு அதில் வேற என்ன சம்மந்தம் இல்லாமல் அழகி அப்படின்னு ரொம்ப அடித்து விட்டுட்டுருக்க. சொல்லப்போனால் என் அக்கா குண்டா இருந்தாலும் அவள் தான் என்னை விட பேர் அழகி. சும்மா தேவையில்லாமல் நீ நடு ஜாமத்தை நின்று கதுக்களை ஆடிட்டு இருக்காது. எனக்கே நான் ஒன்றை மாதிரி வந்துட்டேன்னு கடுப்பாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி அவள் சொல்ல. ஏண்டி எனக்கு நான் குறைச்சா அப்படின்ட்டு அது கிளவி சொல்லுது. எல்லாமே குறைச்சல் தான், மூளை கூட அப்படிங்கிறா. எதை அப்படின்னு மாறிக்கா. அப்பா, உங்கள் அம்மாவுக்கு ஒரு வேலையே இல்லை, அவங்க தான் வயசான காலத்தில் எதையாவது புலம்பிகிட்டு இருக்காங்க, நீங்களுமா அப்படின்னு சொல்லிட்டு சாரா வந்து இந்த வாட்டி நல்லாவே வாய் பேசுகிறா. அப்பாவோ, ஏய் வாயமோடு அப்படின்னு சொல்லிட்டு, மா உங்களுக்கு அறிவே இல்லை, ஏதாவது எப்போ பார்த்தாலும் என் பொண்ணு ஏதாவது சொல்லிட்டே இருக்கீங்க. இப்படி தான் கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி அவள் ரூமில் ஏதோ சத்தம் கேட்குது, பேசிகிட்டு இருக்கா யாரோடையும் சொல்லி கூட்டிகிட்டு போனீங்க, போய் பார்த்தா அவள் மட்டும்தான் இருந்தா, ஒரு ஃபோன் பார்த்தா கூட வர நீங்கள் இப்படி நோய்ங்க ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னு திட்டி விடுறாரு. ஆக்சுவலி இந்த கிளவி இந்த வேலையும் பார்க்கும். உங்கள் ரூமில் காதை விட்டு கேட்குறது, நீங்கள் யாரையா பேசுகிறீங்களா, அந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட பேசினா கூட அவங்க அப்பா கிட்ட போய் தப்பாக சொல்லி கொடுத்து கூட்டிகிட்டு வந்து அவரை காட்டுறது, அவரோ பார்க்கும்போது யாரும் இல்லை, யார்கிட்ட பேசினேன் அப்படின்ட்டு ஃப்ரெண்டு அப்படின்றாலும் அவர் ஓகே சொல்லிடுவார். ஆனால் அந்த கிளவி விடுறதா இல்லை, பார்க்கலாம் எத்தனை நாளைக்கு மறைச்சி வைக்கிறேன், அவனையாவது நீ கூட்டிகிட்டு வர அப்படி இப்படின்னே பேசுவோம். உங்களுக்கு இரிட்டேட் தான் ஆகும். ஆமாம், அப்படியே பின்னாடி வரத்துக்கு தான் இங்கே வரிசையில் நிற்கிறாங்க, இதில் இந்த கிளவி வேறு அப்படின்னு இருக்கும். ஸோ ஒரு வழியாக நைட்டில் பஞ்சாயத்து, உங்கள் அம்மா ஒரு பக்கம் அப்பா ஒரு பக்கம் கத்தி, கிளவி ஒரு வழியாக வாய் அடிக்கி அப்படியே ரூம் கடிச்சிட்டு அப்படியே நீங்கள் அப்பா ஆல்ரெடி அங்கே போட்டு வறுத்தெடுத்து நானே வந்தா, இதில் இந்த கிளவி வேறு அப்படிங்க. சாராவோ, அக்கா என்னாச்சு அப்படின்னு வரா. என்ன ஆகணும், அந்த ஜேகே பொறுக்கி இருக்கிற இடத்துக்கு தாண்டி நான் போனேன். சுத்தம் ஜெமின் உன்னை நல்லா தானே பார்த்துக்கிட்டேன்னு சொன்னார், அவர் அதெல்லாம் சொன்னார். ஆனால் என்ன, 2 பேத்துக்குமே நான் தான் காஸ்டியூம் டிசைனர். ஜெமினுக்கு கூட ஷூட்டிங் முடிஞ்சிருச்சு, பட் ஜேகேக்கு தான் இவ்வளோ நேரம் ஆயிடுச்சுடி அப்படிங்கிறீங்க. சரிக்கா, உன்னால் முடியலண்ணா. இது என் ட்ரீம் டி, எனக்கு ரொம்ப ஆசை, கொஞ்ச நாளாவது வேலைக்கு போகணுன்னு ஆசைப்பட்றேன். சரிக்கா புரியுது, ஓகே குட் நைட் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ ரூமுக்கு வந்து நைட்டில் கூட விடாமல் ஜெமினுக்கு கால் பண்ணி, ஹலோ என்ன நினச்சிட்டு இருக்கீங்க மனசில்? ஏய் புஜ்ஜி, புஜ்ஜி பஜ்ஜின்னுட்டு என்னடி ஹாட்டாக இருக்கா? இப்போ தாடி கொஞ்சம் முன்னாடி தான் ஃபோன் வச்சு இவ்வளோ நேரம் பேசிட்டு தூங்கலான்னு கண்ண முன்னா எதுக்கடி கால் பண்ணி காய்ச்சி முடிச்சுட்டு கத்துற? பின்ன உங்கள் தம்பி மனசில் என்ன நினச்சிட்ருக்காரு? ஏண்டி என்னாச்சு? அவன் மனசில் நினைக்கிறேன் எனக்கு என்ன தெரியும், நான் டாக்டரா? அவன் மனசுக்குள்ளே போய் பார்க்கறதுக்கு டாக்டர் கூட அதை கண்டுபிடிக்க முடியாதுடி. ஐயோ காமெடி பண்ணுறதான் நினைப்பா, நைட்டில் இரிட்டேட் பண்ணாதீங்க. ஹே, நீ தாண்டி நைட்டில் காமெடி பண்ணிகிட்ருக்க, இப்போ எதுக்குடி இதுக்கு எனக்கு கால் பண்ணாத முதல் சொல்லு. உங்கள் தம்பி தான் ரொம்ப ஓவராக போகிறாரு, என் அக்காவை வேணும்னே வச்சு இவ்வளோ நேரம் வேலை வாங்கியிருக்காரு. ஓ ஹே, அது அவங்க பிரச்சனை. எதை? 2 பேரும் அப்படியே தள்ளி தள்ளி இருந்தால் எப்போ தான் ஒன்று சேர்றது? அக்கா அவனை லவ் பண்ணுறா, அவங்க 2 பேரும் சேரணும்னு ஆசைப்பட்டால, அப்போ அப்படி இப்படி தான் இருக்கும். தம்பியை பற்றி தெரியும்ல, எல்லாமே எடுத்ததும் சரியாகாது, எனக்கு கூட தெரியும் அவன் வேணும்னு பண்ணுறான்னு. பட் என்ன பண்ணுறது, கொஞ்சம் விட்டு பிடிப்போண்டி, நீ அமைதியாரு, அவன் அக்கா எல்லாத்தையும் பார்த்துக்குவா, நீ போய் குட்டையை குழப்பாத. சரிடி புஜ்ஜி, தூங்கிட்டு இருந்தவனா எழுப்பி விட்டு உசுப்பேத்திட்ட, எனக்கு இப்போ உன்னை பார்க்கணுமே. எதை? அவ்வளோதான், எங்கள் வீட்டில் ஒரு லூசு கிழவி இருக்குது தெரியும்ல, அந்த கிழவி தான் தெரியுமே. அது இப்போ தான் என் அக்காவுக்கு ஒரு பஞ்சாயத்து கூட்டுச்சு, அடுத்து எனக்கு ஒரு பஞ்சாயத்து கூட்டுறதுக்கா? ஹே, அப்படியாச்சும் சீக்கிரம் கல்யாணம் பண்ணி வைப்பாங்கல்ல. ஐயோ ஆசை தான். நான் வரேன்டி. ஐயோ வேணாம், சும்மா இருங்க, கதவை தட்டுற சவுண்ட். ஐயோ சொன்னேன் லூசு கிளவி வந்துச்சு, கால் கட் பண்ணுங்க அப்படின்ட்டு கட் பண்ணி வச்சுட்டு அப்படியே கொடுக்கணும் ஓடி போய் கதவை தந்தா பாட்டி தான். இங்கே என்னடி சத்தம் அப்படி நிற்கிது. என்ன சத்தம்னா, நான் பாத்ரூம் போயிருந்தேன், அந்த தண்ணி சத்தமாக இருக்கும். ஏய் என்ன நினச்சிருக்க, நீ யார்ட்டையோ பேசிகிட்டு இருந்த. ஆமாம், இங்கே 4 பேய் வந்துச்சு, அது கூட பேசிகிட்டு இருந்தேன். போ பாட்டி, லூஸு மாதிரி வளரிட்ட, டேப்லெட் போட்டுட்டில்ல, அதான் உனக்கு கண்ணுக்கு எல்லாம் பேயெலாம் தெரியுதுன்னு நினைக்கிறேன். பேசாமல் போய் படுத்துரு. முன்னாடி இப்படி பயமுடுத்துற? பின்ன இந்த வயசில் பேசாமல் படுக்காமல் நீ இப்படி உலாத்திட்டு இருந்த, உன்னை அப்படியே ஹைஜாக் பண்ணிட்டு கிளம்பிடும்.
யார்? அதான் பேய்ங்க. வீட்டுக்குள்ளே எப்படி பேய் வரும்? சாமி படம்லாம் இருக்குது. நீ படம்லாம் பார்த்ததில்ல? பூஜை அறையில் போய் உட்காந்தா மட்டும்தான் பேய் வராது, மற்றபடி எல்லா இடத்துலையும் இருக்கும். காஞ்சனா, அரண்மனை பார்த்தது இல்லையா? பேய் நம்ம வீட்லேயும் இருக்குது. அந்த மூலையில் கூட நேற்று யாரோ நின்றுட்டு ஓ ஓன்னு கத்திட்டு இருந்தாங்க. என்னடி பயமுடுத்துற? ஆமாம், நீ வேணா வா, ஏன் அப்படின்னு பாட்டி கைப்பிடிச்சிக்க. ஐயோ நான் வரலடி, எனக்கு பயமாக இருக்குன்னு. நான் இங்கேயே ஒரு ரூம்லேயே படுத்துக்கோ. ஐயோ காரியத்தை கெடுக்க பக்கத்து கிளவி. ரூமில் கூட அந்த மூலையில் அப்படின்னு ஆரம்பிக்க. நான் ஃபோன் வழியாக கேட்டுட்டு இருந்தேன். ஜிமினோ அப்படியே வந்துட்டு சிரிப்பை கண்ட்ரோல் பண்ணிட்டு லக்க அப்படின்னு ஒரு சவுண்டை விட இங்கே கிளவி உளுந்தடிச்சு நான் இல்லை அப்படின்னு ஓட. இப்போ அப்படியே சாராவுக்கு சரியான சிரிப்பு. கதவை லாக் பண்ணிட்டு வந்து அவள் இப்போ தான் ஃபோனை பார்க்குறா. கட் பண்ண தான் நினச்சிருப்பா. சரி, கட்டே ஆகலை போல். அவ்வளோ ஃபோன்லேருந்து தான் சவுண்ட் வந்து கண்டுபிடிச்சி எடுத்து காதில் வச்சு கெக்க பெக்கன்னு சிரிக்க. இந்த பக்கம் ஜிமினோ, ஹே என்னடி இந்த கிளவிக்கு தொல்லையாக போச்சு அப்படிங்கிறான். ஆமாம், எப்போ பார்த்தாலும் எங்கள் 2 பேர் ரூம்லேயும் காதை வச்சு என்ன பண்ணுறோன்னு கேட்குறதே வேலையாக வச்சிட்ருக்கு. சரியான லூசு கிளவி. அதுக்கு தான் நான் சொன்னேன் அப்படின்னு அவன் சொல்லிட்டு இருக்கேன். அதான் கிளவிக்கு ஒரு ட்ரீட்மெண்ட்டை போட்டு விட்டாச்சுல, இனி வரட்டும், இதுவே சொல்லி கிளப்பி விட்டுறலாம் அப்படிங்கிற மாதிரி ஜிமின்னு சொல்லி 2 பேரும் சிரிச்சுட்டு ஒரு வழியாக அவங்க பேசிட்டு அப்படியே தூங்கிடுறாங்க. ஸோ நெக்ஸ்ட் டேவும் நீங்கள் வந்துட்டு உங்களோட ஒர்க் அதை வந்து கிளம்பி போகிறீங்க. ஸோ ஜேகே எப்போ பார்த்தாலும் என்னமோ ரெட்டப்பிறவி மாதிரி லூனாவோடய சுற்றிருக்க. செம்ம கடுப்பாகுது. இங்கே இவளுக்கு வேலையே இல்லை, எதுக்கு தான் சும்மாவே சுற்றுறா அப்படின்னு இருக்கு. ஸ்வீட்டி கூட அதே டவுட் தான். உங்ககிட்ட வந்து இந்த லூனா எதுக்கு இங்கே சுற்றிட்டு இருக்காங்க, அவங்களுக்கு இங்கே எந்த வேலையும் இல்லை, அதை நம்ம கேட்க முடியுமா? ஐடல் சாரோட பிஏ அவங்க தான். எது? அப்படி தான் நினைக்கிறேன். எப்போ பார்த்தாலும் கூடவே இருக்கிறாளே, அவங்களுக்கு டிசைனர் ஆகணும்னு ஆசைன்னு கேள்விப்பட்டேன். ஆமாம், அவள் டிசைன் பண்ண ட்ரெஸ்ஸை பிச்சைக்காரன் கூட போட மாட்டான். என்ன மேம் சொல்கிறீங்க, நீ பார்க்கலையே, இரு காட்டுறேன் அப்படின்னு அவள் டிசைன் பண்ண ட்ரெஸ்ஸை எடுத்து காட்ட. ஸ்வீட்டியோ, ஐயோ இது என்ன பிச்சைக்காரனுக்கே டிசைன் பண்ண மாதிரி இருக்குது, அவன் கூட ஆனால் இதெல்லாம் வாங்க மாட்டான் அப்படிங்கிற மாதிரி சொல்லி சிரிக்க. ஆமாம், கேட்டால் ஃபேஷனா? ஐயோ இங்கே இதில் பின்னாடியே காணோம். அப்போ இதெல்லாம் இப்போ தான் அவள் ட்ரெண்டுன்னு சொல்லி பண்ணிகிட்ருக்கா அப்படிங்கிற மாதிரி 2 பேரும் அவளை பற்றி பேசிட்டு இருக்கா. கரெக்டாக லூனா கவனிச்சிடுறா. ஸோ அவ்வளோ கிட்ட வந்து என்ன ஏதோ என்னை பற்றி பேசி சிரித்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னு நிற்க 2 பேரும் திருன்னு முழிக்கிறீங்க. அப்போ நீங்கள் டக்குன்னு ஒன்றும் இல்லை மேடம், இதோ இதில் ஒரு டிசைன் இருக்குல்ல, இதை தான் பார்த்து நாங்கள் சிரிச்சிட்டு இருந்தோம். அவளுக்கு தெரியும் அது அவளோடதுன்னு, உங்களுக்கும் அது தெரியும்னு தெரியும். அவள் அப்படியே முறைச்சவங்கள, ஹே இது நான் டிசைன் பண்ணது. ஓ அப்படியா? அட ஆமாம், இல்லை நான் மறந்தே போயிட்டேன். இதில் என்ன சிரிக்கிறதுக்கு இருக்குது? சிரிக்கிறதுக்கு இல்லை ஒன்றுமே இல்லை அப்படின்னு தான் சிரிச்சிட்டு இருந்தோம். எது? ஆமாம் மேடம், இந்த பாருங்கள், முன்னாடி ஒன்றும் இல்லை பின்னாடி ஒன்றும் இல்லை, உங்கள் மண்டையில் மாதிரி அப்படின்னு ஸ்வீட்டியோ அப்படியே வந்து அவளை மூளை இல்லாதவன்னு சொல்லி டபார்னு கலாய்ச்சி விட. லூனாக்கு செம்ம கடுப்பாக்குது. ஹே நான் வாய் ரொம்ப பேசுகிறேன் அப்படின்னு அடிக்க கைவாங்க. டக்குன்னு நீங்கள் கைப்பிடிச்சிட்டு, மேடம் நாங்கள் இந்த கம்பெனிக்கு கீழே தான் ஒர்க் பண்ணுறோம், உங்களுக்கு கீழே இல்லை. கை நீட்டினீங்க எங்களுக்கும் நீட்ட தெரியும். இந்த மாதிரி வேலையெல்லாம் எங்ககிட்ட வச்சுருக்காதீங்க, போங்க. நாங்கள் எதையோ பேசி சிரிக்கிறோம், உங்களுக்கு என்ன வந்தது? இருங்கடி உங்களை என்ன பண்ணுற பாருங்க அப்படின்ட்டு அவ போக. ஸ்வீட்டியோ அவளை மாதிரியே, இருங்கடி உங்களை என்ன பண்ணுற பாருங்க. இவ யாருக்கு தெரியும், வியானாவோட கசின் சிஸ்டர் போல் இருக்குது. அதுதான் க்யூட்டுன்னு நினச்சி ஏதோ கன்றாவியாக பண்ணிகிட்ருக்கு. சரி வீட்டு நம்ம வேலையை பார்ப்போம் அப்படியே 2 பேரும் வேலையை பார்த்துருக்காங்க. இங்கே லூனாவை அப்படி கண்ணை கசக்கிட்டு ஜெயிக்க முன்னாடி அவளுங்களுக்கு ரொம்ப தான் திமிராயிடுச்சு. என்ன யார் என்ன உளறிட்டுருக்க அப்படிங்கிறான். நான் ஒன்றும் உளரல, அவளுங்க தான் என்னை கிண்டல் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஃபஸ்ட்டு நீ ஒழுங்காக பேசு. நான் ஒழுங்காக தானே டார்லிங் பேசுகிறேன், கன்றாவியாக இருக்குது அப்படின்னு ஜேகேக்கு தோணினாலும் என்னடி பிரச்சனை அப்படிங்கிறான். நான் பண்ண டிசைனை வச்சு கலாய்ச்சிட்ருக்காங்க. என்ன கலாய்ச்சாங்க? நீ வந்து கேளு, எனக்கு இங்கே எதையும் கேட்கறதுக்கு ரைட்ஸ் இல்லையா, நீ வந்து கேளு வா அப்படின்னு கூப்பிட்டுட்டே இருக்கா. ஜேகேக்கு இரிட்டேட் ஆகுது. இருந்தாலும் என்னடி பிரச்சனை, இந்த அக்லி அப்படின்ட்டு அவன் அக்லி அப்படின்ட்டு அவங்க முன்னாடி வந்து நிற்கிறான். வந்துட்டான்டா, போனால் அழைச்சிட்டு வருவான்னு தெரியும், ஆனால் இவ்வளோ சீக்கிரம் நினைக்கல அப்படின்னு. சார் அப்படின்னு நீங்கள் பார்க்குறீங்க. என்ன யாரை எதோ கிண்டல் பண்ணிங்களா? நாங்கள் எதுவும் கிண்டலே பண்ணலையே. பின்ன அவள் தான் சொல்கிறா. போய் சொல்ல மாட்டா, அவள் உண்மையை சொல்லுங்கள், என்ன பண்ணீங்க? சார் நாங்கள் என்ன பண்ண போகிறோம்? 2 பேரும் என்னை பற்றி பேசி சிரித்தாங்க. சார் நாங்கள் ஒன்றும் இவங்களை பார்த்து சிரிக்கல, இந்த ட்ரெஸ்ஸு டிசைனை பார்த்து தான் சிரித்தோம் அப்படின்ட்டு. நீங்கள் இந்த ட்ரெஸ்ஸை பாருங்கள் சார், உங்களுக்கு சிரிப்பு இல்லாட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஜேக்கிட்ட காட்ட. அவனுக்கும் அதை பார்த்தோன்னே சிரிப்பு வந்துடுது. என்ன ட்ரெஸ் இது, வெறி நாய் கடிச்சு விட்ட மாதிரி இருக்குது அப்படிங்க. பேபி அப்படிங்கிற பக்கத்தில் ரெண்டு. ஹே வெயிட், நீ ஏன் டென்ஷன் ஆகுற அப்படின்னு சொல்லிட்டு ஜேகேவோ செம்மையாக இருக்குது காமெடியாக. யார் டிசைன் பண்ணது இவ்வளோ கேவலமானது அப்படி நீங்கள் நினச்சி அவன் பேச. உங்களுக்கே சிரிப்பு வருது இல்லை சார்? அப்போ நாங்கள் சிரித்ததில் ஒன்றும் தப்பு இல்லையே. இதைத்தான் நானும் ஸ்வீட்டையும் பார்த்து சிரிச்சிட்ருந்தோம். மேடம் அதை தப்பாக புரிஞ்சுக்கிட்டு
உங்ககிட்ட வந்து சொல்லிட்டாங்க. ஹே அப்படின்ட்டு திரும்ப லூனாவோ, அது நான் பண்ணது, நீ கூட எனக்கு என்ன பண்ணுறியா, போ பேபி அப்படின்ட்டவ அப்படியே கோமா போக ஜேகேக்கு இப்போ தான் புரியுது. ஜேகேவோ ஓ ஷிட் அப்படின்ட்டு உங்களை ஒரு முறை முறைச்சிட்டு ஹே பேபி அல்லாதடி அப்படின்ட்டு பின்னாடியே வரான். ஏய் பேபி அல்லாதடி அப்படின்னு ஸ்வீட்டியும் அதே மாதிரி பண்ண. நீங்களும் சும்மா இருக்க மாட்டியா நீ அப்படின்னு. பின்ன இவங்கெல்லாம் யாருப்பா கிரிஞ்சு பண்ணி கடுப்பேற்றிட்டு இருக்காங்க அப்படின்ட்டு இருக்கா. எனக்கும் அதே தான் ஓவராக இருக்குது. இது ஒரு ட்ரெஸ்ஸாக, இது டிசைனாக, இதுக்கு வேற ஒரு ஒப்பேரி. இப்போ கொஞ்ச நேரத்துக்கு இந்த சீனை போட்டுகிட்டே இருப்பா பாரு அப்படின்னு சொல்ல, அதே மாதிரி அவளும் அப்படி சீனை போட்டுருக்க. ஜேகே ஒரு அளவுக்கு மேலே அவனால் தாங்க முடியல. ஏய் அது பார்க்க கண்ட்ராவியாக தான் இருக்குது, வெறிநாயை கடிச்சு விட்ட மாதிரி தான் இருக்குது, அதுக்கு என்ன பண்ணுறது, சரி விடு, உனக்கு தான் அது வரல இல்லை, அப்புறம் அவனுங்க கிட்ட போய் வாய் கொடுக்குற, உனக்கு எதுவுமே வராதா அப்படின்னு திட்டுறான். கரெக்டாக நீங்கள் எக்ஸ்கியூஸ் மீ சார் அப்படிங்கிறீங்க. திரும்பி பார்க்குறான். நீங்கள் ஒரு ட்ரெஸ்ஸோடு உள்ள வரீங்க, அது செம்மையாக இருக்குது, ஸோ நல்லா டிசைன் பண்ணியிருக்கீங்க சார், இதை முடிச்சிட்டோம், உங்களுக்கு இதில் ஏதாவது அப்படின்னு சொல்லி காட்டுறீங்க. செம்மையாக இருக்குது, இது ஓகே ஃபைனல் பண்ணிடுங்க அப்படிங்கிறான். சரி அப்படின்ட்ட போக்க, என்ன டார்லிங் நான் பண்ணது எதுவுமே பிடிக்கலன்னு சொன்னேன், அவள் பண்ணதை மட்டும் நல்லா இருக்குன்னு சொல்கிறேன், உனக்கு அவ்வளோ பிடிக்காதுன்னு தானே சொல்லுவேன், இப்போ எப்படி அப்படின்ட்டு சண்டைக்கு நிற்க வேணும். நிஜமாவே அது நல்லாயிருக்கு, அதில் குறைசல் ஏதாவது இருக்கா பாரு, நல்லா இருக்காது நல்லா இருக்குன்னு தான் சொல்ல முடியும், உனக்கு வரலங்கிறதுக்காக அடுத்தவங்களை இம்சை பண்ணாத, இங்கே பாரு போ பேசாமல் அப்படிங்கிற மாதிரி திட்டி விட்டு அவன் போக அவளுக்கும் செம்ம கடுப்பாகிடுது. ஸோ அந்த டிசைனர் வேறு ஏற்கனவே அவங்க மேலே காண்டில் அப்படி சுற்றிட்டு இருக்கான். ஸோ லூனாவும் அவனும் சேர்ந்து இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த காஸ்டியூமை வந்துட்டு கொலாப்ஸ் பண்ணி விட்டுடுறாங்க. இதெல்லாம் உங்களுக்கு தெரியல, நீங்கள் பேக் பண்ணி நீட்டாக வந்துட்டு ஜேகேக்கு கொடுத்து விட, அவனை வந்துட்டு நீங்கள் ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு வரமாட்டீங்க அப்படின்னு தெரிஞ்சதும், சரி பரவாயில்ல டிசைன் அது ட்ரெஸ் ரெடியாக இருந்தால் போதும் அப்படிங்கிற மாதிரி. பிகாஸ் அது வந்து ஒரு காட்டு பகுதியில் நடக்குது. ஸோ அந்த ஏரியா கொஞ்சம் சரியில்லை அப்படிங்கிறனால பாதுகாப்பு இல்லை அப்படிங்க. ஆனால் ஜேகேக்கோ அந்த இடத்துல எடுத்தால் தான் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அண்ட் டேரக்டரும் அவனும் சேர்ந்து முடிவு பண்ணியிருப்பாங்க. அதனால் வந்துட்டு சரி போகலாம் அப்படின்னு ஒரு குறிப்பிட்ட கொஞ்சம் பேரை மட்டும் கூட்டிகிட்டு அந்த ஷூட்டிங் வந்து நடக்கிற இடத்துக்கு போகிறாங்க. ஸோ அங்கே போனதுக்கப்புறம் தான் பார்க்குறாங்க அந்த ட்ரெஸ்ஸு வந்து சரியில்லை அப்படின்னு. இது என்ன எப்படி, ஆனால் நீங்கள் அவன்கிட்ட காட்டியிருப்பீங்களா, அப்போ நல்லா தானே இருந்துச்சு. ஸோ அவனுக்கு ஏதோ தப்பு நடந்திருக்கு அப்படின்னு புரியுது. அவனும் சார் இது அவங்க தப்பில்லை, என்கிட்ட காட்டும்போது நல்லா தான் இருந்துச்சு, ஐ திங்க் அதுக்கப்புறம் ஏதோ நடந்திருக்கு, இட்ஸ் ஓகே, இப்போது ஒன்றும் பிரச்சனை இல்லை, அவங்கள கூப்பிட்டு நம்ம சார் ஆனால் இந்த ஏரியா அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்ல, அது நான் பார்த்துக்கிறேன், ஒன்றும் பயம் இல்லை, நான் வந்து அவங்கள சேஃபாக கூட்டிகிட்டு போய் வீட்டில் விட்டுறேன் அப்படிங்கிற மாதிரி ஜேகே சொல்ல, நீங்கள் இவ்வளோ தூரம் சொல்லும் போது எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, பட் அவங்க வராங்களான்னு கேட்கணும் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு கால் பண்ணி கேட்க, நீங்கள் இந்த ஓகே அப்படின்றீங்க. உங்களுக்கு வந்துட்டு டிஸ்டன்ஸ் தெரியல, திரும்பி வர லேட் ஆகும் அதெல்லாம் தெரியல, ஸோ கூப்பிட்டதும் போய் டிசைன் பண்ணி கொடுத்துட்டு வந்துடலாம் அப்படிங்கிற ஒரு இதெல்லாம் இருந்துட்டு நீங்கள் கிளம்பி போகிறீங்க. ஸோ அவங்க வந்து உங்களை கம்பெனி கேப்லேருந்து தான் வந்து கூட்டிகிட்டு வர சொல்லிப்பாங்க. போகும்போது பிரச்சனை இல்லை, வரும்போது தான் அங்கே பிரச்சனை. நைட் ஆகிட்டா மாஸ்க் ராபெரி கும்பல் இருக்குது, அவங்கக்கிட்ட மாட்டினா எதுவுமே மிஞ்சாது, எல்லாத்தையுமே வந்து சுருட்டிடுவாங்க. அதுவும் கேர்ள்ஸ்லாம் மாட்டினா கற்புக்கே பாதுகாப்பு இல்லை. அந்த ஒரு பிரச்சனைனால தான் வந்து அங்கே எந்த கேர்ள்ஸையுமே ஷூட்டிங் ஸ்பாட்லேருந்து கூப்பிட்ருக்க மாட்டாங்க, அவங்க ஒருத்தங்களை தவிர. அதுவும் ஜேகே வந்து தன்னோட ஃபுல் வந்து இதில் வந்து கூப்பிட்ருப்பான். அதனால் வந்து அவரும் ஓகே சொல்லிப்பார், ஏன்னா அவனே கொண்டு வந்து விடுறேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னனால. ஸோ வந்துட்டு நீங்கள் போகும்போது பகலாக தான் இருக்குது, ஸோ அதனால் ஒன்றும் தெரியல போயிடுறீங்க. ஸோ உங்கள் ஷூட்டிங்லாம் முடிஞ்சு ரிட்டன் வரும்போது இருட்டாக போனால் ப்ராப்ளம் அப்படின்ட்டு அங்கே ஒரு ரெசார்ட் இருக்குது சின்னதாக, அதில் வந்துட்டு ரூம் எடுத்திருக்காங்க. ஸோ நீங்களும் அப்படியே பயந்து போய் என்ன அப்படின்னு பார்க்குறீங்க. இங்கே தான் தங்கிட்டு போகணும் அப்படிங்கிறான் ஜேகே. எது அப்படின்னு பார்க்குறீங்க. என்ன, ஆமாம் இங்கே தனி ரூம் தான், பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை வா அப்படிங்கிறான். இல்லை நான் இப்படிலாம் தங்க மாட்டேன், என் வீட்டை பற்றி உனக்கு தெரியும்ல, திட்டுவாங்க போகணும் அப்படிங்கிறீங்க. ஏய் இந்த ஏரியா உனக்கு பாதுகாப்பு இல்லை புரிஞ்சுக்கோ அப்படின்னு அவன் எவ்வளவோ எடுத்து சொல்ல, முடியாது போய் ஆகணும் அப்படின்னு ஒரு ஒத்த காலில் நிற்கிறீங்க. பிகாஸ் நீங்கள் வரும்போது ஸ்வீட்டி வேற அவங்கக்கிட்ட வர சார் உங்களை தனியாக நிறைய இடத்து கூப்பிட ஆரம்பிச்சிட்டாரு, இப்படியே போனால் ப்ரப்போஸ் பண்ணுறது உறுதி அப்படின்னு வேற பயமுடுத்தியிருப்பா. ஆத்தி எங்கள் ப்ரப்போஸ்க்கு இது பண்ணிட்டான்னா கண்டிப்பாக நோ சொல்ல முடியாது, ஆனால் அதுக்கப்புறம் இவன் நம்மளை நல்லா வந்துட்டு யூஸ் பண்ணி நோ சொன்னாலும் சொல்லிடுவான் அப்படிங்கிற பயம் உங்களுக்கு. ஸோ அதனால் என்ன ஆனாலும் சரி வீட்டுக்கு போயிடணும் அப்படின்னு நினைக்கிறீங்க. பட் ஜேகேவோ உண்மையிலே அங்கே பாதுகாப்பு இல்லை அப்படிங்கிறனால தான் எவ்வளவோ சொல்லி டேரக்டர்லாம் கூட போயிடலாம் அப்படிங்கும்போது, இல்லை நான் ரிஸ்க் எடுக்க விரும்பலை, நீங்கள் வேணால் போங்க, நான் அவளோட இங்கே ரெசார்ட்டில் இருந்துட்டு பொறுமையாக பகல்லே அவளை கூட்டிகிட்டு வரேன் அப்படின்னு உங்களுக்காக தான் அவன் யோசிச்சிருப்பான். பட் நீங்களும் அதை பற்றியே யோசிக்காமல் போனாலே போகணும் அப்படிங்க. அவனுக்கோ அப்படியே தலையில் அடிச்சுக்காது குறையும். அவன் அங்கே பார்க்க அங்கே டேரக்டர் கூட சார் இதுக்கு தான் சொன்னோம் அப்படிங்கிறான். சரி ஓகே இல்லை மேம் புரிஞ்சுக்கோங்க அப்படின்னு அவரும் எவ்வளவோ சொல்ல, இல்லை நான் அப்படி தங்க மாட்டேன், என் ஃபேமிலிக்கு தெரிஞ்ச அவ்வளோதான் அப்படின்ட்டு நீங்கள் முடியவே முடியாது, அந்த ஹோட்டலுக்குள்ளே போகவே மாட்டேங்கிறீங்க, ஏதாவது நடந்துடும்னு பயம். ஸோ இதுக்கு மேலே பேச முடியாது ஜேகே, ஓகே லீவ் இட் அப்படின்ட்டு
சரி வா, நான் கூட்டிகிட்டு போய் விட்டுறேன், நீங்கள் கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள கூட்டிகிட்டு வரான். ஸோ நீங்கள் எதுவுமே பேசல, அமைதியாக இருக்கீங்க. அவனுக்கும் இரிட்டேட் ஆகுது. அப்படி என்ன இவளுக்கு பயமா என் கூட இருக்கிறதுனா? என்ன இவளை கடிச்சா திங்க போகிறேன்? இவளுக்கு ரொம்ப திமிரு. இவள் பாதுகாப்பை நம்ம யோசிச்சா இவளுக்கு இவ்வளோ திமிரை பாரு. அந்த டைமில் கூட அவன் அவங்கள திட்டிக்கிட்டு அப்படியே செம்ம காலில் இருக்கான். பார்க்கலாம்டி எவ்வளோ நாளைக்கு இப்படியே இருக்கான்னு அப்படிங்கிற மாதிரி அவனும் நினச்சிட்டு அப்படியே கார் ட்ரைவ் பண்ணிட்டு வரேன். எதிர்பார்த்த மாதிரியே ஒரு 10 பைக்கு பக்கம் அப்படியே சர்ன்னு அப்படியே ஜேகேவோட காரை கிராஸ் பண்ணுது. ஸோ சுற்று போடுது. இதை தூரத்தில் போயிட்டு இருந்த டேரக்டர் கார் கூட நோட் பண்ணுது. ஐயோ ஏதோ பிரச்சனை அப்படின்ட்டு போலீஸ்க்கு கால் பண்ணிடலாமா அப்படிங்கிற மாதிரி அவங்க யோசிச்சுட்ருக்க. இப்போ ஜேகேக்கு தான் கால் வருது. சார் எதுவும் பிரச்சனை இல்லையா அப்படின்னு கேட்குறாரு ஃபஸ்ட்டு டேரக்டர். எதுவும் இல்லை, நீங்கள் போங்க, நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிறான். சார் நாங்கள் போலீஸ் ஒன்றும் தேவையில்ல, இது பேச மீடியா பக்கம் போச்சுன்னா பிரச்சனையாகும், அந்த பொண்ணு பேர் அடிப்படும், அதனால நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்ல, நீங்கள் என்ன லூஸா அப்படிங்கிற பார்க்குறீங்க. அவங்களே போலீஸை கூப்பிட்றேன்னு சொல்கிறாங்க, நீங்களும் கூப்பிடலாம்ல. இப்படி இவனுங்க தைரியமாக பண்ணிகிட்டு இருந்தா போலீஸ்க்கு தெரியாமையா இருக்கும். அதெல்லாம் வரப்போகிறதில்ல, மாமூல் வாங்கிட்டேன், அடக்கி வசிப்பாங்க. ஓ, ஆனால் நீங்கள் ஸ்டார்னால் மட்டும் என்கிட்ட பணம் வாங்குவானுங்க, அதெல்லாம் தேவையில்லை. கஞ்ச பிசுனாரி இந்த மாதிரி நேரத்தை கூட இப்படி யோசிக்கிறானே. ஏய், இதுக்கெல்லாம் காரணமே நீ தான். மூடிக்கிட்ட அங்கேயே தங்கியிருக்கலாம், சும்மா போனாலே போவோம் அப்படின்ட்டு நீ தாண்டி ஒத்த காலம் என்ன இப்போ என்ன சொல்லிட்டு இருக்கா அப்படிங்கிற மாதிரி ஜேகே சும்மா கடுப்பாக. ஏன்னா நீங்கள் கஞ்சோன்னு சொன்னால் காலை விழுந்திருக்கும். ஸோ கடுப்பாயிட்டான். நீங்களும் இப்போ என்ன சொல்ல வரீங்க? இப்போ ஏதாவது சேதாராச்சு அதுக்கு நீ தான் முழு காரணம்னு சொல்கிறேன். என்னால் உங்களுக்கு எதுவும் ஆகாது. இப்போ என்ன அவங்க என்ன தானே இப்படி பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க. சரி, என்னால் தானே இந்த பிரச்சனை, நானே போகிறேன் அப்படிங்கிற மாதிரி நீங்களோ என்னை இறக்கி விடுங்க அப்படிங்க. அவனும் ஏய் லூஸு மாதிரி பண்ணாதா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே நான் இறங்குறேன் அப்படின்ட்டு கார்லேருந்து டக்குன்னு நீங்கள் இறங்க அப்படின்னு சொல்கிறான். அப்படியே நீங்கள் திமிராக இறங்கி நிற்க. அவனுக்கு கோவம் வந்தது. எப்படியோ போய் தொலை அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்க சரன்னு மின்னல் வைக்கத்த அங்கேருந்து கார் கிளம்பிடுது. உங்களுக்கு ஒரு நிமிஷம் அடி பாவி அவசரப்பட்டுட்டியோ, இல்லை இரு இப்படி போகாதன்னு கைப்பிடிச்செல்லாம் இழுப்பான்னு என்னென்னமோ நினச்சோம். கடைசியில் போன விட்டுட்டு போயிட்டான் அப்படின்ட்டு அழுகியாக வர மாதிரி இருக்குது. பிகாஸ் அந்த 10 பைக்குலேருந்து 20 பேர் பக்கம் அப்படியே சுற்றி அப்படியே நிற்கிறானுங்க. என்னம்மா கண்ணு வந்தவன் விட்டு போயிட்டான் போல். நாங்கள் கூட அவன்கிட்ட சண்டைலாம் போடணும், அவனை போட்டு தாக்கிட்டு தான் அப்புறம் உன்கிட்ட வரணும்னு நினச்சோம். பரவாயில்லையே, ஆனால் அவனே புரிஞ்சுட்டு விட்டுட்டு போயிட்டான். எங்களுக்கும் நல்லா போச்சு. என்னம்மா குளிர்தா? உங்களுக்கும் பயங்கரமாக குளிருது. ஸோ காடில் ஓன்னு குளிர் நடுங்கிட்டு இருக்க. எங்கள் ஒவ்வொருத்தர் மேலேயும் அப்படியே நீ படுத்துக்கிட்டேன்னா குளிர் தெரியாது, உனக்கும் கதகதப்பாக இருக்கும், எங்களுக்கும் கெட்டது கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி கிட்ட வரானுங்க. உங்களுக்கு பயம் தாங்கலை. அப்படியே நீங்கள் நடுக்கத்தோட அப்படியே சுற்றி பார்க்குறீங்க. 20 பேர் என்ன பண்ணுவீங்க? ஸோ பயந்துட்டு கோழி கொஞ்சம் மாதிரி அப்படியே நடுங்கிட்டு இருக்க. அப்படியே ஒருத்தன் கிட்ட வந்து உங்களோட ஷாலை அப்படியே பிடிச்சி இழுக்கிறதுக்கு கையை வைக்க, நீங்களோ அப்படியே பிடிச்சி அவனை தள்ளி விட்டுட்டு அந்த ஷாலே வேணாம் போடா அப்படிங்கிற மாதிரி கூட்டுன்னு அங்கேருந்து ஓட ஆரம்பிக்கிறீங்க. இருந்தாலும் நீங்கள் வெயிட் வேறு, எவ்வளோ தூரம் ஓட முடியும்? மூச்சு வாங்குது, உங்களால் முடியல, பயம். அவ்வளோதான் முடிஞ்சு நம்ம கதை. நம்ம சும்மா இருந்திருக்கணும், தேவையெல்லாம் பண்ணிட்டோன்னு பயந்து போய் அப்படி நடுங்கிட்டு நிற்கும் போது அப்போ அப்படியே போன கார் ரிட்டர்ன் வருது. வேற நம்ம ஜெக்கே தான். அப்படியே வந்து அவங்க முன்னாடி காரை நிறுத்த இப்போ தான் உயிரே வந்த மாதிரி இருக்குது. அப்படியே கண்ணெல்லாம் ரெட்டாக அழுது மூஞ்செல்லாம் செவந்து அப்படியே பாவமாக அவனை பார்க்க. அவனும் அவங்கள ஒரு நிமிஷம் அப்படியே பார்த்துட்டு அடுத்த நிமிஷம் அங்கே ஓடி வந்தவனுங்கள்ட்ட இருந்து உங்கள் ஷாலை அப்படியே பிடுங்கிட்டு செம்ம மாற்றுறான். அங்கே ஒவ்வொருத்தனையும் சும்மா அடி நொறுக்க நீங்கள் அப்படியே நின்றுட்டுக்க. காரில் ஏறு அப்படிங்கிறான். டக்குன்னு ஏறி உள்ளே உட்காந்து அடுத்த நிமிஷம் அப்படியே ரவுண்ட் பண்ணி இந்த பக்கம் வந்தவன் டக்குன்னு அவனும் கால் ஏறி மின்னல் வேகத்தில் அந்த கார் அந்த இடத்த விட்டு நகருது. உங்களுக்கும் ஹார்ட் பீட் அப்படியே வாய் வழியாக ஹார்ட்டே வெளியில் வர அளவுக்கு துடிச்சிட்ருக்கு. உங்கள் ஷால் எடுத்து அப்படியே உங்கள் மேலே போடுறான். நீங்களும் அந்த ஷாலை தூக்கி வெளியே போட அவனும் உங்களை அப்படியே விசித்திரமாக பார்க்க, சி அந்த நாய் வச்சுருந்தது எனக்கு வேணாம் அப்படிங்கிறீங்க. அவனும் ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லைங்கிற மாதிரி அமைதியாக இருக்க. உங்களுக்கு இன்னும் நடுக்கம் நிற்கலை. கொஞ்சம் லேட்டாக வந்ததான் என்ன நடந்திருக்கும் பயமாக இருக்குது. ஸோ ரொம்ப தூரம் வந்ததுக்கப்புறம் காரை ஸ்டாப் பண்ணுறான். நீங்கள் அவனையே பார்க்க அவனும் அப்படியே இந்த பக்கம் கதவை தாந்துட்டு வந்து இறங்கினவன் அவங்கள அப்படியே கதவை தாந்து இறங்கு அப்படிங்கிறான். இங்கேயே விட்டு போயிடுவானோன்னு பயத்தில் நீங்கள் அப்படிங்கிறீங்க. இறங்கு அப்படின்னு உங்களை வெளியில் இழுத்த. குளிருதா அப்படின்னு கேட்குறான். அப்படிங்கிறீங்க. அடுத்த நிமிஷம் உங்களை அப்படியே எடுத்து ஹக் பண்ணிக்கிறான். அப்படியே நீங்கள் அவனை ஒன்றும் புரியாமல் முழிக்க. ரொம்ப குளிருது எனக்கும் அதான் அப்படின்னு சொல்லிட்டு இது ஜஸ்ட் ஒரு ஹெல்ப் தான், தப்பாக நினைக்க வேணாம் அப்படின்ட்டு அப்படியே நல்ல மாதிரியே பேசுகிறான். என்னோட இப்படி பேசுகிறேங்கிற மாதிரி தான் பார்த்துட்ருக்கீங்க. ஸோ கொஞ்ச நேரம் அப்படியே 2 பேரோட பாடியும் ஹீட் ஆக. ஓகே, இது ஒரு ட்ரீட்மெண்ட் மாதிரி தான், எதுவும் நினச்சிக்காத. அப்புறம் தெரியுதா, நான் இல்லைனா உன் நிலமை நேரம் என்ன ஆயிருக்கும். அது
அப்படின்னு நீங்கள் திணற. ஓகே அப்படின்ட்டு கோட்டை கழட்டி உங்கள் மேலே அப்படியே போட்டு போகலாமா அப்படிங்கிறான். அப்படிங்கிறீங்க. ஸோ வந்துட்டு அப்படியே கார் வந்து இப்போ அவங்க வீட்டு வாசலில் நிற்குது. நீங்கள் இறங்க போகிறீங்க. ஹே 1 மினிட் அப்படிங்கிறான். அப்படின்னு திரும்பி பார்க்குறீங்க. கோட் எந்து அப்படிங்கிறான். ஓ சாரி அப்படின்ட்டு அதை கழட்டி அவன் கையில் கொடுத்துட்டு நீங்கள் வீட்டுக்குள்ளே போகிறீங்க. எப்பவும் போல் பாட்டி ஆஸ் யூஸ்வல் ஆரம்பிக்குது பஞ்சாயத்தை. உங்கள் அப்பா சாரான்னு சேர்ந்து ஒரு வழியாக பேசி அப்பாடான் இருக்கு. ஆனால் இன்றைக்கி மனசு ஃபுல்லாக நீங்கள் உங்களுக்காக பாட்டிக்கிட்ட கூட எதிர்த்து பேசலை. பிகாஸ் ஃபுல்லாக ஜேகே தான் அவன் உங்களுக்கு பண்ணது. அதெல்லாம் நினச்சிட்டு இவன் நல்லவனா கெட்டவனா அந்த மாதிரி சுய சிந்தனையில் படுத்துட்ருக்கீங்க. ஸோ நெக்ஸ்ட் டே வந்துட்டு உங்களுக்கு லீவு தான், சண்டே. ஸோ வீடே கலாமலான்னு ஒரே சத்தமாக இருக்குது. கொஞ்சம் நேரம் தூங்கலான்னா விடுறாங்களா, இவங்களுக்கு என்ன தான் பிரச்சனையோ அப்படின்ட்டு நீங்கள் ப்ரஷ்ஷு கூட பண்ணல. அப்படியே வந்து எழுந்து வெளியில் வந்து மா அப்படின்னு நிற்க உங்கள் அம்மாவோ என்னடி இப்படி வந்துட்டா பூடி உள்ள அப்படின்னு தள்ளுறாங்க. என்ன அப்படின்னு இப்போ தான் கண்ணை கசக்கி பார்த்தா அங்கே ஜிமின்னு மொத்த ஃபேமிலி உட்காந்துக்கு லட்டு அப்படின்ட்டு அவங்க அம்மாவோ உங்களை வந்து கொஞ்சிறாங்க. சின்ன வயசுலேயே தெரியல. அதனால ஆண்டி அப்படின்ட்டு நீங்கள் வாயை பற்றிக்கிட்டீங்க. ப்ரஷ் பண்ணல அப்படின்ட்டு குடுன்னு நீங்கள் ரெஸ்ட் ரூம்குள்ளே ஓட அவங்க சிரிச்சிட்டு இன்னும் இப்படி தான் இருக்காளா? ஆமாம் வேலைக்கெல்லாம் போகிறதா கேள்விப்பட்டோம். ஆமாம் அதெல்லாம் பண்ணுறாதான், ஆனால் இன்னும் இப்படி தான் இருக்கா அப்படின்னு அவங்க அம்மா சொல்லிட்டு இரு அவளை ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வர சொல்கிறேன் அப்படின்னு ஜேகேவோ இவ எந்த ஆங்கிளடா உங்களுக்கெல்லாம் லட்டு மாதிரி தெரியுதா அப்படின்னு ஜிம்மிட்ட கேட்க. ஏன் உன் கண்ணுக்கு எப்படி தெரியுது? எனக்கு நல்லா பெரிய சைஸ் லட்டு தெரியுது அப்படிங்கிறான். எப்படியோ லட்டு தானே அட போடா வெண்ண அப்படின்னு சொல்லிட்டு ஜேகேவோ கடுப்பில் உட்காந்துட்டு இருக்க. ஜிமின் தான் ஜாலியாக இருக்கா. ஸோ வந்துட்டு ஒரு வழியாக நீங்கள் ரெஃப்ரெஷ்லாம் ஆகிட்டு என்ன திடீர்னு ஆன்ட்டி அங்கிள்லாம் அதுவும் ஏதோ ஃபங்க்ஷனுக்கு வந்த மாதிரி வந்திருக்கீங்க, சாதாரணமாக இல்லையே அப்படிங்கிற மாதிரி கேட்க. உனக்கு விஷயமே தெரியாதா? உன் தங்கச்சி சொல்லலை? ஓ இவ மேட்ரா தெரியும், ஆனால் இவ்வளோ சீக்கிரம் அப்படின்னு நினைக்கல. எனிவே கங்க்ராச்சுலேஷன்ஸ் சாரா அப்படிங்க. அவளும் உங்களுக்கு கங்க்ராச்சுலேஷன்ஸ் யூ டூ அப்படிங்கிறா. எனக்கு எதுக்குடி அப்படின்னு நீங்கள் முழிக்கிறீங்க. பின்னா உனக்கும் தானே பொண்ணு பார்க்க வந்திருக்காங்க. வாட் அப்படின்ட்டு நீங்கள் அப்படியே ஆண்டி என்ன அப்படின்னு நீங்கள் முழிக்கிறீங்க. அவ்வளோ லட்டு எனக்கு உன்னை ஜேகே கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னது எவ்வளோ சந்தோஷம் தெரியுமா? என் காதில் விழுந்ததெல்லாம் இல்லை எனக்கு ஒன்றும் புரியலை அப்படின்ட்டு நீங்கள் ஜேகேவை அப்படியே முழிக்கிறீங்க. திருத்துன்னு பார்க்குறீங்க. அவனும் அது அவ கூட நான் கொஞ்சம் தனியாக பேசலாமா? திடீர்னு ஒரு முடிவு, அதை அவள் அக்செப்ட் பண்ணிக்கணும்ல. அதனால சின்ன வயசுலேருந்து வர எனக்கும் அவனுக்கும் ஆகாது. அதனால் அவள் அதெல்லாம் நினச்சிட்ருப்பா. அதனால தான் இஃப் யூ டோன்ட் மைண்ட் அப்படின்னு கேட்க. இதெல்லாம் கேட்கணுமா? பரவாயில்லடா போய் பேசு அப்படிங்கிற மாதிரி உங்கள் அம்மாலாம் வந்துட்டு அனுப்பிவிட. அவங்க அப்பாவும் கூட சரி போய் பேசிட்டு வாங்க, 2 பேரும் வாழ போகிறாங்க, அவங்க முடிவு எடுக்கட்டும். ஆக்சுவலி என்ன நடந்துருக்குன்னா அவங்கள விட அவங்க தங்கச்சி சின்னவள அப்படி அக்கா இருக்கும்போது தங்கச்சி கல்யாணம் பண்ண முடியும். அதனால் வந்துட்டு ஜிமினுக்கு சாரா ஓகே தான், ஆனால் நீங்கள் ஒன்று இருக்கீங்க அப்படின்னு யோசிக்கும் போது அடுத்ததாக வந்துட்டு ஜேகே கிட்டே எல்லாரும் கேட்டிருப்பாங்க. நீ வேணால் லட்டுவை கல்யாணம் பண்ணிக்கிங்க கரெக்டாக போயிடும் அப்படிங்கிற மாதிரி கேட்க. நான்லாம் மாட்டேன் அப்படின்ட்டு இருப்பான். அப்படி நீ கல்யாணம் பண்ணலைன்னா உனக்கு என் சொத்து கிடையாது அப்படிங்கிற மாதிரி அவங்க அப்பா எப்போவும் ஆஸ் யூஷுவல் மிரட்டுற மாதிரி தான். அவனும் அதை வேணான்னு தூக்கி போட்டுருக்கலாம். பட் என்ன நினச்சானோ சரி ஓகே நான் ஒத்துக்கிறேன் அப்படின்னு ஜிமினுக்கு இது ஆச்சரியம் தான். என்னடா என் சொத்துக்காகலாம் தம்பி ஆசைப்படுற ஆள் இல்லையே அப்படிங்கிற மாதிரி ஜிமினோ பார்க்க. அது எனக்கு என் கெரியர் ரொம்ப முக்கியம், அதுக்கு இந்த அமௌண்ட் வேணும் அதுதான் அப்படிங்கிற மாதிரி. ஆனால் உன்கிட்டே இருக்கே அப்படிங்கிற மாதிரி ஜிமின் கேட்க. இது உனக்கு தேவையா? அவங்க கல்யாணம் நடக்கணுமா வேணாமா? தீ நடக்கணும்டா அப்படிங்க. அப்போ பேசாமல் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் வந்து உங்ககிட்ட போய் பேச நிற்கிறான். நீங்களும் அவனும் ரெண்டு பேரும் கொஞ்சம் நேரம் சைலண்ட்டாகவே இருக்கீங்க. ஜேகேவே தான் ஆரம்பிக்கிறான். இது பாரு அக்லி அப்படிங்கிறான். ஆரம்பமே அசத்தல். அக்லின்னு கூப்பிட்றவனுக்கா என்னை கல்யாணம் பண்ணிக்க இன்ட்ரெஸ்ட் இருக்கும். சத்தியமாக உங்களுக்கு பிடிக்காம தான் இதை ஒத்துக்கிட்டு இருக்கீங்கன்னு புரியுது, ஏன்னு மட்டும் புரியல அப்படிங்கிறீங்க. பரவாயில்லையே ஸ்மார்ட்டாக தான் இருக்க. ஆமாம் எனக்கு ஒன்றும் பிடிக்கவே பிடிக்காது. பட் வீட்டில் கல்யாணம் பண்ணிக்க சொல்கிறாங்க. எனக்கு இப்போதைக்கு கல்யாணத்தில் இன்ட்ரெஸ்ட் இல்லை. இன்றைக்கி நான் வேணாண்டாலும் மறுபடியும் ஏதாவது ஒரு பொண்ணை பார்ப்பாங்க, அதுக்கு தான். சரி அதுக்கு நீயா அந்த பிரச்சனை இல்லையே அப்படின்னு பார்க்குறீங்க. ஏன் லோனாக இருக்கும் போது சத்தியமாக அவளை எங்கள் வீட்டில் ஏற்றுக்க மாட்டாங்க, அது உனக்கே நல்லா தெரியும். தெரிஞ்சும் தானே சுற்றுறீங்க, அது உனக்கு நன் ஆஃப் யுவர் பிஸ்னஸ் அப்படிங்கிறான். சரி இது எனக்கு தேவையில்லை தான். இப்போது இந்த ட்ராமா எதுக்கு? ஆமாம் நீ ஏன் சொல்லிட்ட இது ட்ராமா அப்படின்ட்டா. அவனா இப்போ ஒரு பேப்பர் எடுக்கிறான். என்ன அப்படின்னு பார்க்குறீங்க. இதில் சைன் பண்ணு, ஜஸ்ட் 1 இயர் மட்டும் கான்ட்ராக்ட் மேரேஜ். அதுக்கப்புறம் உன் லைஃப்பை நீ பார்க்கலாம், என் லைஃப்பை நான் பார்க்குறேன். ஜஸ்ட் இது நம்ம பேரண்ட்ஸ்க்காக மட்டும். உனக்கு நான் நேற்று ஹெல்ப் பண்ணேன், அதுக்கு இது ஒரு ஹெல்ப்பாக இருக்கும். அட பாவி அப்படின்னு இப்போ இதெல்லாம் இவன் திட்டமா அப்படின்னு உங்களுக்கு ஒரு பக்கம் யோசனையாக இருக்குது. அப்போது அவ்வளோ கேவலமாலாம் யோசிக்க மாட்டேன், அதெல்லாம் நான் செட் பண்ணல, அது எதாச்சியாக நடந்தது தான். பட் எனக்கு இது தேவை, அதனால தான் உங்ககிட்ட கேட்குறேன். உன்னால் முடியும்னா ஓகே, இல்லைன்னா பரவாயில்ல, இட்ஸ் ஓகே, நான் வேறு யாராவது பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி ஜேகே நகர போக. ஹே இட்ஸ் ஓகே
நீங்கள் என்ன இருந்தாலும் எனக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கீங்க, அதுக்கு கைமாறா பண்ணுறேன். ஓகே அப்படின்ட்டு நீங்கள் பேப்பர் அப்படின்னு நீட்டுங்க கையை. அவனும் உங்கள் கையில் பேப்பர் கொடுத்துட்டு உங்களே குறுகுறுன்னு பார்த்துட்டு இருக்கான். இப்போ கூட சொல்ல மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி அவனுக்கு இருக்கு. நீங்களும் அதை சைன் பண்ணிட்டு ஓகே அவ்வளோதானே, சரி இது யாருக்கும் தெரியக்கூடாது, சரி அப்படின்னு எல்லாத்துக்கும் வண்டி ஓகே அப்படின்ட்டு அவனு சந்தோஷமாக வெளியே போக. ஜிமின் என்னடா பேசுனா என்னாச்சு அப்படின்லாம் கேட்டுட்டு இருக்க. நீங்கள் வெளியில் வந்து எனக்கு இந்த மேரேஜில் சம்மதம் அப்படிங்கிறீங்க. சாராவுக்குமே கொஞ்சம் அக்கா அப்படி என்ன பேசுனீங்க, வாய்ப்பே இல்லை, உனக்கு அவரை பிடிக்கும் ஆனால் அவருக்கு நிஜமாவே ஒத்துக்கிறியா, எனக்கு அக்கெல்லாம் வேணாம் அப்படின்னு எவ்வளோ சொல்கிறா. இல்லடி எனக்கும் பிடிச்சிருக்கு, அவருக்குமே பிடிச்சிருக்கான், அதான் அப்படின்னு சமாளிச்சிடுறீங்க. ஸோ 2 பேத்துக்குமே மேரேஜ் வந்துட்டு ரெடி பண்ணுறாங்க. ஸோ ஹாப்பியாக வந்துட்டு சாரா வரா. நீங்களும் உங்களுக்கும் ஜிகேவை பிடிக்கும், ஆனால் 1 இயர்னு சொல்லும்போது கொஞ்சம் வலிக்குது, இருந்தாலும் வெளியில் காட்டிக்கல, சிரிச்ச முகமாக சந்தோஷமாக அந்த கல்யாணத்தை அக்செப்ட் பண்ணிட்டு வரீங்க. ஜேகேக்குமே உங்களை ஏதோ ஒரு மூலையில் பிடிச்சிருக்கு, பட் அதை வந்து அவன் இது பண்ண ரியலைஸ் பண்ண விரும்பலை. ஸோ வந்துட்டு அப்படியே உம்முன்னு தான் உட்காந்துருக்கான். ஜிமினோ இப்போ கூட உனக்கு எடுத்து போகலடா, உனக்கு பிடிக்கலன்னா நோ சொல்லிடு, ஏன் இப்படி முகரையை தூக்கி வச்சுட்டு உட்காந்துருக்க, உன்னை யாரும் இப்படி கம்பல் பண்ணி கட்டிக்க சொல்லலையே அப்படின்ட்டு கேட்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, எனக்கு பிடிச்சதான் பண்ணுறேன் அப்படிங்கிற. அப்போ கூட ஜிகே ஜிமினுக்கு என்ன நடக்குதுன்னு புரியல. நீங்களும் உங்ககிட்டையும் எப்படி எப்படியோ கேட்டிருப்பாங்க, சொல்லுன்னு எதுவுமே சொல்லியிருக்க மாட்டீங்க. ஸோ அவங்களும் விட்டுட்டாங்க. ஸோ 2 பேருக்கு பிடிச்சதான் அந்த கல்யாணம் நடக்குது அப்படிங்கிற மாதிரி. இடையில கல்யாணம் வரைக்கும் கிளவியால் என்னெல்லாம் முடியுமோ அத்தனையும் பண்ணுது. ஏன்னா அவங்களுக்கு நல்லா வாழ்க்கை அமைச்சிடக்கூடாது. சாரா பரவாயில்ல, ஏன் இந்த பிள்ளைய போய் ஜேகே இருக்கிற அழகுக்கு அறிவுக்கு அவன் கை நிறைய சம்பாதிக்கிறான், இவளை போய் எப்படி, என் பேத்தி தான் இருந்தாலும் அவளுக்கு அவன் செட்டே இல்லை, இவ்வளோ குண்டா அசிங்கமாக இருக்கா பாரு, அப்படிலாம் ஒன்றும் இல்லையே, லட்டு ரொம்ப அழகு தான் அப்படிங்கிறாங்க. இவளுக்கு அவள் எப்போவுமே பிடிக்கும். இப்போ அப்படியே போய் ஜேகே அப்பா கிட்ட, அவள் சரியே இல்லை, வேலைக்கு போக ஆரம்பித்ததுலேருந்து லேட்டாக வரா, கேட்டால் எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறா, யார்கிட்டயோ ரொம்ப நேரம் ஃபோனில் பேசுகிறா, ஏதோ தப்பாக இருக்குது, நல்லா யோசிச்சுட்டு பொண்ணு கூட எடுத்துக்கோங்க அப்படிங்கிற மாதிரிலாம் அவங்க பற்ற வைக்க. அவரோ அப்படியே முறைச்சிட்டு, என் ஃப்ரெண்டோட அம்மாங்கிறனால அமைதியாக இருக்கேன், லட்டுவை பற்றி எதுவும் தப்பாக சொல்லாதீங்க அப்படின்னு அவர் ஒரு பக்கம் விரட்டி விட, இந்த கிழவிக்கும் என்ன பண்ணுறது தெரியல. இதெல்லாம் கேட்டுட்டு இருந்த உங்களோட அம்மா செம்ம கடுப்பாயிறாங்க. அத்தை உங்களுக்கு என்ன மண்டையில் கோளாரா, என்ன தான் நினச்சிட்ருக்கீங்க, என் பிள்ளைய வீட்டில் இருக்கும்போது தான் கரிச்சு கொட்டுவீங்க, சரி ஏதோ வயசானவங்க நானும் அமைதியாக போனால் இப்போ என் பொண்ணோட வாழ்க்கையில் இப்படி விளையாட பார்க்குறீங்க, உங்களை மாதிரி ஒரு ஈன பிரிவி நான் பார்த்ததே இல்லை ஏங்க அப்படின்ட்டு அப்படியே உங்கள் அப்பா கிட்ட போய், இதுக்கு மேலே உங்கள் அம்மா நம்ம வீட்டில் இருந்தாங்க, நான் இருக்க மாட்டேன், என் பொண்ணுங்களுக்கு ஏதோ கல்யாணம் ஆக போகுது, இதோட நான் எங்கேயாவது போயிடுவேன், நான் வேணும்னா இவங்க இனிமேல் நம்ம வீட்டுக்கு வரவே கூடாது, இந்த கல்யாணத்தோட தொலை மூழ்கிருங்க அப்படிங்கிற மாதிரி. அவங்களோ எதுவுமே சொல்லக்கூடாதுன்னு இத்தனை வருஷம் அமைதியாக இருந்தவங்களால இதுக்கு மேலே தாங்கிக்க முடியல. தன்னோட மகளுங்களை அப்படி தப்பாக பேசுகிற அம்மாவை யாருக்கு தான் பிடிக்கும். ஸோ கடுப்பாயிறாங்க. அவரோ இவ்வளோ நாளும் அப்பாவுமே அமைதியாக தான் இருந்திருப்பாரு, இப்போ அப்பாவுக்குமே செம்ம கடுப்பாயிருது. என்னதா திடீர்னு பொண்டாட்டி இப்பெல்லாம் பேச மாட்டாளேன்னு கேட்டது அவருக்கு சுருன்னு ஏறியது கோவம். என்ன இருந்தாலும் அவர் பொண்ணு, அவர்கிட்டயே தப்பாக சொன்னால் அவருக்கு எப்படி இருக்கும். ஸோ என்னடா நான் ஊரில் இல்லாததை சொல்லிட்டேன் அப்படின்னு அவங்க ஏதோ ஆரம்பிக்கா, வாயை மூடுங்க அப்படின்னு கத்துறாரு. அவங்களோ என்னடா நீங்கள் இவ கூட சேர்ந்துட்டு, மா இத்தனை நாள் என் அம்மாங்கிற ஒரே காரணத்துக்காக தான் என் பொண்ணுங்களும் அமைதியாக இருந்தாங்க, என் பொண்டாட்டியும் அவள் என்னைக்காவது உங்களை ஏதாவது சொல்லியிருக்காளா, நீங்கள் எவ்வளோ என் பொண்ணை திட்டியிருப்பீங்க, அப்படி இருந்தும் அவளுங்களும் எதுவும் சொன்னதில்லை, என் பொண்டாட்டியும் இது வரைக்கும் எதுவும் சொன்னதில்லை, ஏதோ அந்த நேரத்தில் சத்தம் போடுறீங்கன்னு விட்டுட்டு இருந்தோம், ஆனால் இப்போது இப்படி பேசியிருக்கீங்க, அவள் என்னம்மா உங்களுக்கு பாவம் பண்ணா, அவள் என் மாமியார் மாதிரி இருக்கிறது தான் உங்களுக்கு பிடிக்கல, அவங்க உங்களை விட அழகு, அதனால அவங்கள கட்டிக்க வேண்டியவர் அவங்கள கட்டிக்கிட்டு போயிட்டாருங்கிற பொறாமல் உங்களுக்கு, அதனால தான் அவங்க பொண்ணை கட்டி வச்சு நீங்கள் குடும்பப்படுத்துன்னு நினச்சிங்க. ஆனால் என் பொண்டாட்டி எனக்கு ரொம்ப பிடிச்சனால உங்களால் அதை பண்ண முடியல, அதனால் என் பொண்ணை போட்டு வறுத்து எடுக்கிறீங்க, எல்லாம் தெரிஞ்சும் போனால் போது அம்மாவாச்சே, வயசான காலத்தில் அம்மாவை துரத்தி விட்ட பையன் பேர் வாங்கக்கூடாதுன்னு நானும் பொறுமையாக இருந்தேன், இதுக்கு மேலே முடியாது, இதுக்கு மேலே என் கூட பிறந்தவங்களாம் இருக்காங்களே அவங்க வீட்டுக்கு போங்க, இல்லைன்னா சொல்லுங்க ஹோம் பார்த்து வச்சுட்டேன் அங்கே போயிருங்க, இதுக்கு மேலே நீங்கள் இருக்க வேணாம். என்னடா பெத்த பிள்ளை உயிரோட இருக்கும்போது நம்ம முதியோர் இல்லத்தில், அதுக்கு நீங்கள் அமைதியாக இருந்துருக்கணும், எவ்வளோ பேசிட்டீங்க, இதுக்கு மேலே என் பொண்டாட்டியும் என்ன சொல்கிறாதான் தான் கேட்பேன், உங்களை இந்த கல்யாணம் முடிஞ்சதும் நான் இங்கே பார்க்கவே கூடாது, ஒன்று என் கூட பிறந்தவங்க வீட்டுக்கு ஓடிடுங்க, இல்லைன்னா நானே கொண்டு போய் சேர்த்து விட்டுருவேன், இதுக்கு மேலே உங்கள் விருப்பம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்பா அவங்கள அங்கேயே கட் பண்ணி விட்டேன். இங்கே வந்தால் அப்படியே அவங்க கழுத்தில் தாலியை கட்டுறான். ஜேகே உங்களே பார்த்துட்டு அப்படியே தாலி கட்ட, நீங்களும் அவனே தான் பார்க்குறீங்க. ஒரு நிமிஷம் ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட் 2 பேர் கண்ணும் ஒருத்தர் சந்திச்சுக்க. இதை பார்த்துட்டு இருந்த லூனா ஒரு பக்கம் செம்ம கடுப்பில் நிற்கிறா. லூனா வேறு யார், நம்ம அம்லு தான். ஸோ அவளும் செம்ம காண்டில் என்ன கட்டிக்குவான்னு பார்த்தா இவ்வளோ கட்டிக்குதான், கேட்டால் 1000 காரணம் சொல்கிறான், எல்லாத்துக்கும் இருக்குது அப்படின்ட்டு. ஆக்சுவலி ஜேகே ஏன் கட்டிக்கிட்டான் அப்படின்னா, ஸோ அங்கே தான் எல்லா பக்கமும் பரவாயில்ல ஒரு பேச்சு நடந்துட்டுருக்குல்ல, எல்லாரையும் வளைக்க முடிஞ்ச நம்ம ஜேகேவால்
இந்த பொண்ணை வளைக்க முடியல. இத்தனைக்கும் பாரு அவள் எவ்வளோ குண்டா எப்படி இருக்கா, இருந்தும் அவள் வலையில் சிக்காமல் தப்பிச்சு போகிறாளே, பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி ஒரு பேச்சு. ஜேகேவால் அதை தாங்கிக்க முடியல. எல்லாரும் என்கிட்ட விழுவாங்க அப்படிங்கிறவனால நீங்கள் மட்டும் விழலைனா அதனால தான் இந்த 1 இயர் கான்ட்ராக்ட் மேரேஜே ரெடி பண்ணியிருப்பான். ஸோ அதை உங்ககிட்ட சொல்லலை. அவனுக்கோ இப்படி ஒரு காரணத்தை சொல்லி கல்யாணம் பண்ணிட்டான். உங்களுக்கு அது எதுவுமே தெரியல. ஸோ நீங்களும் சரி அவனுக்கு இப்போதைக்கு கல்யாணம் பண்ணிக்க சொல்லி வீட்டில் ப்ரெஷர், அதனால் அப்படின்னு நினச்சிருக்கீங்க. அதனால தான் நீங்கள் பெருசாக ஒன்றும் இது பண்ணாமல் இருக்கீங்க. அவனும் யாருக்கிட்ட என்கிட்ட அடிப்படையாத ஆளுங்களே கிடையாது. இதுக்கப்புறம் நீ என்கிட்ட தப்பிக்க முடியாதுலடி, நீ என் பொண்டாட்டி ஆகிட்டா, என்கிட்ட விழுந்துட்டேன்னு தான் இனிமேலாம் பேசிக்குவாங்க. இதுக்கப்புறம் இந்த ஜேகேவோட வலையில் விழாத ஆள் யார் இருக்கா அப்படின்னு அந்த ப்ளேபாய் திங்கிங்லேயே அவன் இருக்கான். ஸோ இப்படியே மேரேஜ் முடியுது. நைட்டு அப்படியே ரூமுக்கு வர நீங்கள் அப்போ கூட லேப்டாப்பில் ஏதோ டிசைன் பண்ணிட்டு இருக்கீங்க. உங்ககிட்ட வந்து அவன் நிற்க, அவனோட அந்த ஸ்பரிசம் வந்து உங்கள் மேலே பட, டக்குன்னு நீங்கள் திரும்பி பார்க்க, ஹே நான் பண்ணுறேன் அப்படிங்கிறான். அது வாக் பண்ணிகிட்டு இருக்கேன். எதுக்கு இந்த நேரத்தில்? நீங்கள் வெளியில் போயிருந்தீங்க, இன்னும் வரல, அதான். ஓ, ஃபர்ஸ்ட் நைட்காக வெயிட் பண்ணிகிட்ருக்க. ஆ, அப்படி இல்லை, இது உங்கள் ரூம் நான் அப்படின்னு யோசிக்கிறீங்க. ஓ, இங்கே பாரு, நீ ஆசைப்படுற மாதிரி எதுவும் நடக்காது. நான் எதுவுமே ஆசைப்படலையே. ஆசைப்பட்டாலும் நடக்காது. ஆனால் நீ என்கிட்ட விழுந்துட்ட, அவ்வளோதான் அப்படிங்கிறான். ஒன்றுமே புரியல. என்ன அப்படின்னு பார்க்குறீங்க. அது ஒன்றும் இல்லை, நமக்கு மேரேஜ் முடிஞ்சிடுச்சு, மற்றபடி எதுவும் இல்லைன்னு சொல்ல வந்தேன். சரிப்போ, அந்த கட்டலில் நீ படுத்துக்கோ, நான் சோஃபாவில் படுத்துக்கிறேன். ஏன்னா உருவத்துக்கு இங்கே படுக்க முடியாது. அப்போ கூட கிண்டல் தான் பண்ணுறான். நீங்கள் எந்த பதிலும் சொல்லலை. ஓகே, ரொம்ப தேங்க்ஸ், தாராள மனசு தான் அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் லேப்டாப் மூடிச்சிட்டு படுக்க, ஓ என்னடி இப்படி சொல்கிறா, அப்படியே போகிற அப்படின்ட்டு பார்க்குறான். நீங்கள் அதுக்கும் பதில் சொல்ல போய் படுத்துறீங்க. ஒரு புருஷன் லேட்டாக வரானே, ஏன் வந்தான், எதுக்கு வந்தான், ஏதாவது கேட்குறாளா, நமக்கு என்னான்னு இருக்கான், சாப்பிட்டானான்னு முதல் கேட்குறாளா அப்படிங்கிற கோவம் அவனுக்கு. ஸோ அவன் வந்து வேலையில் லூனாவை போய் சமாதானப்படுத்திட்டு தான் வந்திருப்பான், மற்றபடி ஒன்றும் இல்லை. ஸோ நீங்கள் எதுவுமே கேட்கலங்கிற கோவம் அவனுக்கு. கேட்டிருந்தா லூனா கூட போனேன்னு வச்சு உங்கள்கிட்ட ஏதாவது அதை வச்சு வம்புக்கெல்லாம் நினச்சிருப்பான். பட் நீங்களே எதுவுமே கண்டுக்காத போது அவனுக்கு அது ஒரு இதாகிடுது. ஸோ அப்படியே தான் ஒவ்வொரு நாளும் போகுது. ஜிமினோ சாராவாங்க சந்தோஷமாக அவங்க லைஃப்பை ஸ்டார்ட் பண்ணேன். பட் நீங்களும் ஜெயிக்கவும் அப்படியே ஒட்டியும் ஒட்டாமல் தான் இருக்கீங்க. மார்னிங் எழுந்ததுமே உங்களை தாண்டிக்கிட்டு அவன் பாத்ரூம்குள்ளே ஓடுறதும் நீங்கள் இம்சை எப்போ பாரு கிளம்புறதுக்கு முன்னாடி போய் இம்சை பண்ணுறது வேலையை வச்சுருக்காரு. உள்ளே போய் 1 மணி நேரம் தூங்குவார் போல். என்னது வாங்க வெளியில் அப்படின்னு நீங்கள் கதத்துட்ட, ஏய் நான் ரொம்ப கத்திட்டு இருக்க, இது என்னோடய வீடு, ஏன் ரூம், ஏன் இஷ்டம் அப்படிங்கிறான். ஐயோ, அது எல்லாம் உனக்கு தெரியும், பாத்ரூம்க்கு தெரியுமாடா, எனக்கு 2 டாய்லெட் வருது, வெளியே வந்து தொலை அப்படின்னு. சி நாடி அசிங்கமாக பேசுகிற அப்படின்னு. ஏய் உனக்குலாம் வராதா, தள்ளு அப்படின்னு பிடிச்சி தள்ளிட்டு நீங்கள் உள்ளே ஓடிடுறீங்க. சி அப்படின்ட்டு அவனும் அப்படியே போயிடறான். நீங்கள் இவன் மட்டும் மனுஷன் இல்லையா, ரோபோவா, இவன் மட்டும் என்ன சாப்பிட்டுட்டு லத்தி போடாமையாக இருப்பான், ஆளை மூஞ்சி பாரு அப்படின்னு திட்டிட்டு நீங்கள் பாத்ரூம்லாம் போயிட்டு அப்படியே வந்துட்டு அப்புறம் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வெளியில் வரீங்க. அப்படியே நீங்கள் சாரியை 1 ஃப்ளீட்டில் விட்டு அப்படியே தலையை தோட்டிக்கிட்டு இருக்க. ஜேகேவோ யதார்த்தமாக திரும்பினவன் உங்களை அப்படியே பார்க்குறான். அந்த தமிழில் இருக்க மாதிரி உங்கள் இப்போ தெரியாது, நீங்கள் தலையை தோட்டிக்கிட்டு நிற்கிறீங்க. அவனுக்கோ அப்படி ஹார்மோன்ஸ் எல்லாம் வேலை செய்யுது. ஆஹா, என்னடா இது, இவளை நம்ம பக்கம் விளைவிக்கலாம் பார்த்தா நம்ம தான் இவள்கிட்ட விழுந்துருவோம் போலையே, சரி இல்லையே அப்படின்ட்டு அங்கே நிற்கவே இல்லை. கடன் ஜேகே கீழே போயிடறான். நீங்களும் அதுக்கப்புறம் ரெடி ஆகிட்ட வெளியில் வந்தா ஜேகே உங்களுக்கு முன்னாடியே ஷூட்டிங் ஸ்பாட் போயிட்டு தான் சொல்கிறாங்க. சரின்ட்டு அதுக்கப்புறம் நீங்கள் கிளம்பி ஜிமினும் உங்களோட தானே ஒர்க் பண்ணுறா. ஸோ நீங்களும் அவனும் ஒன்றா கிளம்பி போயிடுறீங்க. அவங்க போனதுக்கப்புறம் எல்லாரும் ஒரு மாதிரி பேசிக்கா. ஸ்வீட்டிக்கு வந்துட்டு ஒன்றும் புரியல. அவளோ எப்படி மேடம் அப்படின்னு கேட்குறா. என்ன மேடம்னு கூப்பிட்ற, ஏன்னா இப்போ நீங்கள் ஐடலோட ஒய்ஃப், உங்களை போய் எப்படின்னா, நம்ம எப்போவும் ஃப்ரெண்ட்ஸ் தான், என்ன உளறிட்டுருக்க, பாடா இப்போ தான் நிம்மதியாக இருக்குது, இந்த மேடம் சொல்கிற எவ்வளோ கஷ்டப்பட்டேன் அப்படின்னு ஸ்வீட்டி சிரிக்க, அடி பாவி அப்படிங்கிறீங்க. சரி சரி எப்படி போச்சு கல்யாணம், அப்புறம் ஃபர்ஸ்ட் நைட்லாம், சும்மா இரு அப்படின்ட்டு நீங்கள் ஷையாக, ஓ அப்போ மேடம் அவர்கிட்ட விழுந்துட்டீங்க, அதெல்லாம் இல்லையே, யார் சொன்னா, அதான் இங்கே ஃபுல்லாக அந்த பேச்சு தான் நடந்துட்டுருக்கு. என்ன புரியல அப்படின்னு கேட்குறீங்க. இப்போ தான் உங்களுக்கு எல்லாமே புரியுது. அவனும் எல்லார்கிட்டேயும் அவளை எப்படி விழ வச்சு காட்டுறேன் பாருங்கன்னு தான் ஆர்டிஸ்ட்டுன்னு இருக்கிற எல்லாருக்கிட்டேயும் சொல்லி வச்சுருந்துருக்கான். ஸோ எல்லாருமே நாங்கள் கூட என்னென்னமோ நினச்சோம், இந்த பொண்ணு மசியாதுன்னு, பரவாயில்ல இதை கூட சாச்சிட்டாரு, எங்களுக்கு தான் வாய்ப்பு கிடைக்கல, நாங்களாம் ட்ரை பண்ணோம் அப்படி இப்படின்னு ஆளுக்கு பேசிக்கிறதுலாம் ஸ்வீட்டி காதில் விழுந்து அவளோ வந்து எல்லாத்தையும் உங்ககிட்ட சொல்ல உங்களுக்கு ரத்தம் கொதிச்சு போயிடுது. அட பாவி, அப்போது இது எல்லாமே நடிப்பா, கான்ட்ராக்ட் மேரேஜ் பண்ணியிருக்கியா, சி இப்படி ஒரு கேவலமான புத்தி உனக்கு இருக்குன்னு நினைக்கவே இல்லை. ஓ கல்யாணம் பண்ணிவிட்டு நீ எல்லாத்தையும் சாதிச்சுட்டா தான் நினப்பா. 1 இயர்க்கு அப்புறம் நீ வேணான்னு உன்னை தூக்கி போட்டு நானும் போயிட்டே இருப்பேன், அப்போ தெரியும் நான் யாருன்னு அப்படிங்கிற மாதிரி நினச்சிக்கிட்டு இதுக்கப்புறம் அவங்க கிட்ட நெருங்கவே கூடாதுன்னு நினைக்கிறீங்க. பட் ஜேகேவுக்கோ உங்கள் காலையில் அப்படி பார்த்ததுலேருந்து மறுபடியும் பார்க்கணுன்னு தோணுது. ஸோ வேணும்னே உங்களுக்கு கால் பண்ணி ட்ரெஸ் ரெடி ஆயிடுச்சா அப்படிங்கிறான். இல்லை சார்,
இன்னும் கொஞ்சம் நேரம் ஆகும் அப்படிங்கிறீங்க. நீங்கள் அவனை அவாய்ட் பண்ணுறதும் அவங்கள உங்களை தேடி வர்றதும் இப்படியே தான் கண்ணாமூச்சி ஆட்ட மாதிரி போயிட்டுருக்கு. நீங்களோ ட்ரெஸ்ஸே ரெடியானாலும் ஸ்வீட்டி கிட்ட கொடுத்து விடுறதும் அவனும் பார்த்துட்டு அவங்கள வர சொல்லுங்கன்னு சொன்னாலும் நீங்கள் போகிறது கிடையாது. அப்படியே போனால் ரொம்ப நேரம் கழிச்சு போயிட்டு லூனா கிட்ட ஏதாவது சொல்லிட்டு வர்றது. அவளும் இன்னும் வால் பிடிச்சிட்டு தான் ஜேகே பிரின்ஸ் சுற்றுறா. அவனுக்கும் இப்போல்லாம் லூனாவை பார்த்தாலும் கூட இரிட்டேட் ஆகுது. முன்ன யார் கூப்பிட்டா அவ எங்க அப்படிங்கிற மாதிரி தான் கேட்குற அளவுக்கு ஆயிடுச்சு. லூனாவோ என்ன 1 இயரில் அவளை துரத்தி விட்டுருவேன் அப்படி இப்படின்னு சொன்னேன் இப்போ அப்படின்னு அவள் பேசிகிட்டு இருக்கதா யதார்த்தமாக அந்த பக்கம் கிராஸ் பண்ண நீங்களும் காதில் வாங்கிட்டு ஓ இந்த பிளான் வேறு இருக்கா, அது சரி நீயா துரத்துறதுக்கு முன்னாடி நானே போயிடுவேன் அப்படின்ட்டு நீங்கள் நினச்சிக்கிறீங்க. வந்துட்டு இந்த லேட் நைட்டை அந்த மாதிரிலாம் ஷூட் வரும்போது நீங்கள் வேணுன்னே அவன் தான் பண்ணுறான் அப்படின்ட்டு ஜேகே மறைச்சிட்டாலையே. நான் இல்லடி அப்படிங்கிறான். முன்னாடி அவன் பண்ணது இப்போ என்ன சொல்லுவாங்க, முற்பகல் செய்யும் பிற்பகல் விளையுங்கிற மாதிரி இப்போ எல்லாம் அவனுக்கு ரிப்பீட்டடாக நடந்துட்டுருக்கு. அதுலேயும் வந்துட்டு இந்த அந்த இன்னொரு டிசைனர் இருப்பாள் அவங்க மேலே கண்ணை வச்சுட்டு சுற்றிட்டு இருப்பாள். அவன் கூட இப்போல்லாம் வந்துட்டு உங்களை சும்மா நெருங்க வரதோ இந்த லேட் நைட்டில் ரொம்ப வந்து அட்வான்டேஜ் எடுத்துக்கிறதெல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு எல்லாம் அவரோட வேலை நினைக்கிறேன். இவனெல்லாம் வச்சு அவர் பக்கம் நம்மளை சாய வைக்க ட்ரை பண்ணுறாரு. என்ன மனுஷன் அப்படின்னு கோவம் தான் வருது உங்களுக்கு. ஸோ ஜேகேக்கு இது தெரியாது. பட் அவன் கிட்ட வரும்போதெல்லாம் கரெக்டாக ஷூட்டை என்ன தான் ஷூட்டிங்கில் இருந்தாலும் அதை கட் பண்ணிவிட்டு அப்படியே வந்து அரி ஓகே அப்படின்னு உங்களை பார்த்துட்டு போகிறான். இவரே பாம் வைப்பாராம், இவரே எடுப்பாராம், ஆல் செட் பண்ணிவிட்டு நல்ல மாதிரி நடிக்கிறான் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வாய்க்குள்ளே போனாங்க. ஜேகே காலில் விழுந்தது என்ன அப்படின்னு கேட்குறான். என்ன ரொம்ப நடிக்காதீங்க, எனக்கு எல்லாம் தெரிஞ்சிடுச்சு. என்ன தெரியும் உனக்கு அப்படின்னு கேட்க நீங்களோ எல்லாத்தையும் இப்போ சொல்கிறீங்க. இல்லடி அதெல்லாம் கிடையாது அப்படின்னு எவ்வளவோ ட்ரை பண்ண எல்லாம் தெரியும். கடைசியாக இந்த கான்ட்ராக்ட் மேரேஜ் வரைக்கும் தெரியும். எதுக்கு இதெல்லாம் இப்படி ஒன்று இறங்குவீங்கன்னு நான் நினைக்கவே இல்லை அப்படிங்கிற மாதிரி அவனை திட்டிட்டு போக எது அப்படின்னு அவன் முழிக்கிறான். அவனே 1 இயர் சொன்னது உண்மையிலே அவங்க மேலே லவ் இருக்கா இல்லையான்னு டெஸ்ட் பண்ணது தான் பண்ணியிருப்பான். ஏன்னா அவனுக்குள்ளேயும் நீங்கள் வந்திருப்பீங்க. ஸோ மனசுக்குள்ளே அன்றைக்கி ஹக் பண்ணதோ அப்படி ஒரு உணர்வு. அது மட்டும் இல்லை அந்த கோட்டை கேட்டது கூட உங்களோட ஸ்மெல் அதில் இருக்கணும். வீட்டுக்கு வந்து அதை மூஞ்சில் வச்சுட்டு பா அவளோட ஸ்மெல் எப்படி இதுக்குள்ளே ஐயோ ஹே குண்டு என் மனசுக்குள்ளே வந்துட்டடி நீ லட்டு என் செல்ல லட்டு அப்படின்னு கொஞ்சம் தனியாக பேசிகிட்டு இருந்திருப்பான். அதுக்கப்புறம் தான் வீட்டில் இந்த கல்யாண பேச்சு எடுக்க இதுதான் சாக்குன்னு நேரடியாக ஒத்துக்கிட்டா ஒரு மாதிரி ஆயிரும்ன்றதுக்காக ஜிம்மின் வேறு ஓட்டுவான்னு. ஸோ இப்படி அப்படியே காதை தொத்தி மூக்க தொட்டிருப்பான். ஸோ இது தெரியாத நீங்களோ தப்பாகவே புரிஞ்சுட்ருக்கீங்க. லூனா கிட்ட இப்போதைக்கு அதாவது சொல்லி வைப்போங்கிறதுக்காக அது சும்மா தான் உருட்டி இருப்பான். ஸோ இதெல்லாம் சேர்ந்து இப்போ அவனுக்கு எல்லாம் அப்பா வந்து நிற்குது. ஜேகேக்கும் ஒன்றும் புரியல, எப்படி உங்களுக்கு புரிய வைக்கிறதுனும் புரியாமல் பின்னாடியே அவன் சுத்த நீங்களும் அவனை கண்டுக்காமல் சுற்றுறீங்க. ஸோ இப்படி தான் டே ஸ்கிப் ஆகிட்டுருக்கு. ஜேகேக்கும் இரிட்டேட் ஆகுது. என்னடா கல்யாணம் பண்ணி ஜாலியாக இருக்கலான்னு பார்த்தா கடைசியில் இவன் என்ன நம்மளை புரிஞ்சிக்க மாட்டேங்கிறா. லட்டு என்னடி பிரச்சனை அப்படின்னு உங்கள் கைப்பிடிச்சி இருக்கா. நீங்களும் பயந்துடுறீங்க. கேரவன் கொள்ள நீங்களும் அவனு மட்டும்தான் ட்ரெஸ்ஸை காட்ட வந்தப்போ டக்குன்னு நீங்கள் பேசாமல் போகிறத பார்த்து கைப்பிடிச்சி எடுத்துருப்பான். கையை விடுங்க அப்படிங்கிறீங்க. எதுக்கு விடணும் அப்படின்னு கிட்ட வரான். இங்கே பாருங்கள் இங்கே எல்லோரும் இருக்காங்க, தேவையில்லாமல் பண்ணிகிட்டு இருக்காதிங்க அப்படின்ட்டு நகர போக ஏய் நீ பொண்டாட்டி இது எல்லாருக்கும் தெரியும். நம்ம 2 பேரும் இங்கே எது பண்ணாலும் இது யாரும் கண்டுக்க கூட மாட்டாங்க, அப்புறம் என்ன அப்படின்னு கிட்ட வரான். நான் என்ன கான்ட்ராக்ட் பொண்டாட்டி தானே அப்படிங்கிறீங்க. லட்டு அப்படின்னு முதல் முறையாக அவன் வாயிலேருந்து வர வார்த்தை உங்களுக்கு அப்படியே ஆச்சரியமா. இப்படி கூப்பிடவே மாட்டானே அக்லி எப்போ லட்டா மாறிச்சுன்னு பேன்னு பார்க்க எனக்கு நான் ரொம்ப பிடிக்கும்டி. ஒத்துக்கிறேன், நீ என்கிட்ட விழலை, நான் தான் உன்கிட்ட விழுந்துட்டேன் போதுமா. நானே என்னோட ஈகோலாம் விட்டு சொல்கிறேன். ஐ ரியலி லவ் யூ, எனக்கு ஒன்று ரொம்ப பிடிச்சிருக்கு. ஐ லவ் யூ டி. அதுக்கு முன்னாடி பண்ணதுக்கெலாம் சாரி, ஆனால் நான் எதுவும் வாண்டடா எதுவுமே பண்ணலை, அதெல்லாம் அதுவாக நடந்தது தான் புரிஞ்சுக்கொடி அப்படின்னு எவ்வளவோ சொல்ல ட்ரை பண்ணேன். பட் நீங்களும் இது யார்கிட்ட பெட் கட்டினீங்க, இல்லை எதுவும் வேறு ஏதாவது புதுசாவா, எதுவும் கான்ட்ராக்ட் போடணுமா, இல்லை 1 இயருக்கு குழந்த அந்த மாதிரி ஏய் அப்படின்னு நான் கோவப்பட என்ன கோவப்படுறீங்க. 1 இயர் கான்ட்ராக்ட் ஒய்ஃப் தானா, இதெல்லாம் மாட்டேன்னு தானே சொன்னீங்க, இப்போ என்ன வந்துச்சு அப்படின்ட்டு நகர போங்க. யார் சொன்னா அப்படின்னு அப்படியே உங்களை ஹிப்போட ஹோல்ட் பண்ணி இழுக்கிறான். நீங்கள் விட்டுங்க அப்படிங்க உங்களை இழுத்து அந்த வேகத்துலேயே அப்படியே லிப்பில் கிஸ் பண்ண அப்படின்னு தள்ள ட்ரை பண்ண இன்னும் அப்படியே கிஸ் பண்ணிவிட்டு அப்படியே கிஸ்ஸை பிரேக் பண்ணி நீங்கள் கண்ணை மூடிட்டு நிற்க உங்கள் கண்ணத்தில் அப்படின்னு கிஸ் பண்ணிட்டு கழுத்துக்கு வரான். அப்படியே நீங்கள் அப்படின்னு மூச்சு மேல் மூச்சு கீழ் மூச்சு வாங்க நின்றுட்டுருக்கீங்க. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கிஸ் பண்ணிவிட்டு உங்கள் சாரியை ரிமூவ் பண்ண அவ்வளோதான். நீங்கள் டக்குன்னு அவனை ஹக் பண்ணிட்டு வேணாம் அப்படிங்கிறீங்க. எனக்கு வேணுமே அப்படின்ட்டு அவங்களோட முடியத்துக்கு முன்னாடி போட்டு இப்போ கழுத்தில் கிஸ் பண்ண நீங்களும் ப்ளீஸ் அப்படின்ட்டு அவனை அப்படியே அழுத்தி பிடிக்கிறீங்க. எனக்கும் தாண்டி உணர்வுகள் இருக்குது. அன்னைக்கு ஏன் அப்படி பண்ணனா, அது எனக்கு மேலே லவ் இருக்கா இல்லையான்னு தெரியல, அதுக்கு தான், அதுவுமே தப்பு தான், சாரி. ஆனால் எனக்கு ஒன்று ரொம்ப பிடிக்கும் சின்னதுலேருந்தே. என்ன ஏதோ
எனக்கு இந்த ஒல்லியாக இருக்கிற பொண்ணுங்க தான் அழகு அப்படிங்கிற தப்பான எண்ணம். இதனால தான். அது மட்டும் இல்லை, எனக்கு அப்பிலேருந்தே ஒரு ஈகோ இருக்குது. என்னை விட யாரும் அழகு இல்லை, அதுவும் என்கிட்ட மடியாத பொண்ணே இல்லை அப்படின்னு சின்னதுலேருந்தே எல்லாம் ஹைப் ஏற்றி இப்படி ஆக்கிட்டாங்க. அதுதான் உன்கிட்டயும் அப்படி நடந்துக்கிட்டேன். மற்றபடி எல்லார்கிட்டேயும் லவ் சொல்லியிருக்கேன், லவ்வை சொல்ல வச்சுருக்கேன். ஆனால் யார்கிட்டேயும் நான் பெட்டை ஷேர் பண்ணதே இல்லை. நான் பெட் ஷேர் பண்ண விரும்புகிற ஒரே ஆள் நீ மட்டும்தான் அப்படின்னு உங்கள் காது கிட்ட சொல்ல டக்குன்னு கணக்கு வந்து அப்படின்னு பார்க்குறீங்க. உங்களுக்கு இப்போ கூட இது ஏதோ நம்மளை அவன் வலையில் விளைவிக்கிறதுக்கு பண்ணுறானோ அப்படின்னு தான் தோணுது. அப்போது யாராவது இதை விஷயத்த பேசியிருப்பாங்களோ, அதுக்கு தான் இதையே நிரூபிக்கிறதுக்கு நம்மளை யூஸ் பண்ணிக்க பார்க்குறானா அப்படின்னு திருன்னு முழிச்சிட்டுக்க. நாடி எப்படி பார்க்குற அப்படிங்கிறான். இல்லை இது கூட அப்படிங்க. ஓ, நான் நம்ப முடியல. ஆமாம், என்னைக்கு நான் ஒழுங்காக இருந்திருக்கேன் நீ நம்புறதுக்கு? சரிடி, உனக்கு என்னைக்கு என்ன நம்பணும்னு தோணுதோ அன்னைக்கு நம்ம ஒன்றா இருந்துக்கலாம் ஓ அப்படின்னு விட்டுடுறான். அதுக்கப்புறம் நீங்களும் நான் வாட்ச் பண்ணிட்டு தான் இருக்கீங்க. பட் அவனும் உங்ககிட்ட நெருங்கி வர ட்ரை பண்ணல. அதே சமயம் உங்களுக்கு எந்த டிஸ்டர்பும் பண்ணல. டிஸ்டர்பாக இருக்கிறவங்களெல்லாம் அங்கேருந்து ரினியூல் பண்ணுறான். அதுவும் அந்த டிசைனரை மெயினாக தூக்குறான் அங்கேருந்து. இதுக்கு மேலே வெறுக்க வேணாம் அப்படிங்கிற மாதிரி. இல்லைங்களோ இல்லை சார், அவன் கொஞ்சம் திறமையானவன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல. சார் அதான் என் ஒய்ஃப் இருக்காங்களே, அவங்க தான் நல்லா பண்ணுறாங்கல்ல, அவன் இருந்தால் இன்னும் என் ஒய்ஃப் இங்கே பண்ண மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு செக்கை வைக்க. ஸோ அவங்களும் அவனை விட நீங்கள் நல்ல டேலண்டான ஆள் அப்படின்னு தெரிஞ்சதும் சரி சார் நீங்கள் சொல்லிட்டா ஓகே அப்படின்னு அவனை தூக்கிடுறாங்க. ஸோ இப்போ நீங்கள் தான் இருக்கீங்க. லூனாக்கும் போகாமல் அவகிட்டையும் சொல்லிட்டான். இங்கே பாரு, எனக்கு அவன் மேலே லவ்வே இல்லைன்னு நினச்சிட்டு சுற்றிட்டு இருந்தேன். இப்போ தான் தெரியுது என் ஒய்ஃப் உண்மையிலே நான் லவ் பண்ணுறேன் ப்ளீஸ் அப்படிங்கிற மாதிரி பேச. லூனாவும் நல்லவன் மாதிரி அப்போதைக்கு பிரிஞ்சாலும் ஆனால் அவன் மனசுக்குள்ளேயும் வஞ்சகம் இருந்துக்கிட்டு தான் இருக்குது. என்னைக்காவது மாட்டுவாட ஆடின்னு இந்த கான்ட்ராக்ட் மேரேஜை பற்றி கூட வீட்டிலலாம் பற்ற வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வர. லூனாவை பார்த்ததுமே ஜிம்மின்னு புரிஞ்சுக்கிட்டு சாரா கிட்ட சொல்லி சாரா வந்து அப்படியே அவளை பேக் பண்ணி வெளியே அனுப்பிச்சிருப்பா. அவங்க கான்ட்ராக்ட் மேரேஜ் போட்டிருக்காங்க, உனக்காக உன் அக்கா வாழ்க்கை போனால் பரவாயில்லையான்னு சாரா கிட்ட அப்படியே வந்து சிம்பத்தி கிரியேட் பண்ணி பேச. சாராவோ அது அவங்க லைஃப் அவங்க பார்த்துக்குவாங்க, நீ மோட்டு கிளம்புறியா அப்படின்னு விரட்டி விட்டுருப்பா. ஸோ லூனாவுக்கும் இன்னும் எதுவுமே பண்ண முடியல அப்படிங்கிற வெறியில் சுற்றிட்டு இருக்கா. ஸோ இங்கே நீங்களும் வந்துட்டு ஜெகேவை புரிஞ்சிக்க முடியாமல் அலைஞ்சிருக்கீங்க. ஒரு பக்கம் உண்மையிலே லவ் பண்ணுறானா இல்லை நடிக்கிறானா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. ஏன்னா அங்கே அப்படியே உங்கள் பக்கத்தில் வந்து நின்னாலும் உங்களுக்கு அப்படியே படப்படன்னு அடிச்சுக்குது. அவனும் எதுவுமே பண்ணாமல் அங்கே இருக்கிறத ஏதாவது திங்ஸ் எடுத்துகிட்டு நான் வந்து போயிடுறது, உங்கள் கிட்ட வந்து அந்த காஸ்ட்யூம் வாங்குறது, நீங்கள போட்டோட சொல்லிவிட்டு அவன் அப்படியே நிற்கிறது, இதெல்லாம் அவன் வாண்டடாக பண்ணுற மாதிரி இல்லை. அதே சமயம் ஏதோ ஒரு மாதிரி நமக்கு ஏன் குறுகுறுன்னு இருக்குது அப்படின்னு உங்களுக்கு தோணுது. ஸோ அப்படி தான் நீங்கள் ஒரு டைம் டிசைன் பண்ணியிருக்க. அப்படியே உங்கள் ஹிப்பு பக்கத்தில் ஒரு கை வர டக்குன்னு திரும்ப ஜேகே தான். அப்படியே அவனும் என் கோட்டை மறந்துட்டேன் அப்படின்ட்டு வேறு ட்ரெஸ் ஸ்டைல் பண்ணுறதுக்காக கோட் கழட்டியிருப்பான். ஸோ அதை எடுக்க நீங்கள் அதுக்கே இப்படி வரணும் அப்படிங்கிற மாதிரி நிற்கிறீங்க. அவனும் என்ன அப்படின்னு பார்க்குறான். ஆ ஒன்றும் இல்லை அப்படிங்க. அவனும் உங்கள் லிப்பை டக்குன்னு டச் பண்ண என்ன அப்படின்னு பின்னாடி போகிறீங்க. இல்லை இங்கே ஏதோ ஒட்டி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படியே அதை எடுத்து அவன் லிக் பண்ணிவிட்டு நைஸ் ஜூஸ் குடிச்சியா, வாட்டர் மெலனா நல்லாயிருக்கு அப்படின்ட்டு போகிறான். நீங்கள் அங்கே ஜூஸ் தான் குடிச்சிட்டு இருப்பீங்க, அது பக்கத்தில் இருக்குது. ஐயோ அப்படின்னு இருக்கு உங்களுக்கு. இதெல்லாம் ஸ்வீட்டி கூட ஓரமாக நின்று ஆஹா என்னப்பா நடக்குதுங்க அப்படின்னு பார்க்க உங்களுக்கு வெக்கமாக இருக்குது. ஐயோ இவன் வேணும்னு தான் பண்ணுறானா அப்படின்னு ஒரு யோசனையிலே இருக்கீங்க. இப்படியே தான் டே ஸ்கிப் ஆகிட்டுருக்கு. சின்ன சின்ன சீண்டல்கள் மற்றபடி பெருசாக எதுவும் பண்ணலை. அப்படியே போயிட்டுருக்கும் போது ஒன் டே அந்த நடந்ததில் ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் இடத்துல ஷூட்டிங். அதே இடத்துல ஏன்னா அந்த ஷார்ட் ஏதோ சரியாக வரலன்னு சொல்லி மறுபடியும் எடுக்கிறதுக்காக அதே மாதிரி கிளம்ப. ஸோ இந்த டைம் வந்துட்டு வேறு டிசைனரில் நீங்கள் தான் போயே ஆகணும். ஸோ வந்துட்டு உங்களை ஜேகே வந்துட்டு நான் பார்த்துக்கிறேன் ஒய்ஃபை, ஆனாலும் அவகிட்ட கேட்கணும் அப்படிங்கிற மாதிரி உங்ககிட்ட உனக்கு ஓகே நான் மட்டும் வா அப்படிங்கிறான். ஸோ நீங்களோ வரேன் அப்படின்னு ஒத்துக்கிறீங்க. ஸோ அங்கே ஷூட்டிங் நடக்குது. எல்லாம் முடிஞ்சதும் ஜேகே வந்து ஸ்ட்ரிக்டாக தேவையே இல்லை, ரிஸ்க் எடுக்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே தங்கலான்னு முடிவெடுக்கிறான். அப்போ தான் உங்களுக்கு புரியுது இது ஜேகே ஏற்பாடு பண்ணலை அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறீங்க. ஸோ அந்த ரெஸ்டாரண்ட்டில் இந்த வாட்டி நீங்கள் அவன் அதுக்குமே வந்து 2 பேத்துக்கும் ஒரே ரூம் ஓகே தானே, இல்லை தனியாக ரூம் என்னன்னாலும் நான் புக் பண்ணிடுறேன், அப்புறம் நீ நினைக்கிற மாதிரி இதெல்லாம் நான் செட் பண்ண கிடையாது, உனக்கு வேணும்னா இப்போ கூட நம்ம போகலாம், ஆனால் அவங்க எப்படி வருவாங்கன்னு எனக்கு தெரியாது, போன டைம் மாதிரி இந்த டைம் நடக்கலாம், இல்லை அதுக்கு மேலேயும் நடக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். காரை உடைச்சதும் பண்ணிட்டாங்கன்னா பயம் வருது உங்களுக்கு. ஏன்னா போன டைம் வந்தப்போ வந்துட்டு எப்படியோ அடிச்சு போட்டு தப்பிச்சிட்டான். மறு டைம் அந்த மாதிரி நடக்காதுன்னு என்ன வாய்ப்பு. அதுவும் இல்லாமல் வந்து சொல்லியிருப்பானே போலீஸே இங்கே வந்துட்டு ஹெல்ப் பண்ணும்போது என்ன பண்ண முடியும், அந்த பயம்லாம் வர இல்லை இங்கேயே தாங்கிக்கலாம் அப்படிங்கிறீங்க. அவனுக்கோ அப்பாடான் இருக்கு. அதுலேயும் நீங்கள் லட்டு சாப்பிட்ற மாதிரி அவன்கிட்ட ஒரு ரூம் போதும், ஏன்னா மற்றவங்க என்ன நினைப்பாங்களோ அப்படிங்கிற மாதிரி நினச்சி நீங்கள் சொல்ல ஜெகேக்குங்க கண்ணா லட்டு திங்க ஆசையாக தான். ஸோ அவனை ஹாப்பியாக போய் ரூமை போட்டுறான். ஸோ இருந்தாலும் நீங்கள் அப்படியே தள்ளி இருக்கிறது அவனுக்கு கொஞ்சம் இதாக தான் இருக்குது. ஏன்னா அவன் நீங்கள் ரூம் போடும்போது அவன் பிரகாசமாக இருக்கிற மூஞ்சை பார்த்துட்டு எதுவும் ஓவராக நினச்சிக்காதீங்க, மற்றவங்க எதுவும் தப்பாக நினைக்கக்கூடாது தான்.
அவ்வளோதானா அப்படின்னு பல்பு போன ஃபியூஸ் ஆன மாதிரி ஆயிடுது ஜேகேக்கு. சரி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அந்த ரூம்குள்ளே போகிறீங்க. ஸோ செம்ம டயர்டு. அவனும் குளிச்சுட்டு அப்படியே டவலோடு வந்து அப்படின்னு எப்பவும் போல் அவன் தனியாக இருக்க நேரத்தில் அப்படியே படுத்துடுறான் பெட்டில். பயங்கர டயர்டு அவனுக்கு. ஸோ நீங்களும் போய் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு வெளியே வரவங்க அப்படியே வந்துட்டு டவலோட தான் வெளியே வரீங்க. ஸோ ஜேகேவோ டக்குன்னு எழுந்து ஐம் சாரி அப்படின்ட்டு வெளியே போக போகிறான். இல்லை பரவாயில்ல அப்படிங்கிறீங்க. ஆனால் அவங்கள என்ன அப்படின்னு திரும்பி பார்க்குறான். இல்லை எனக்காக நீங்கள் எல்லாத்தையும் பார்த்து பார்த்து பண்ணீங்கன்னு இங்கே இருக்கிறவங்க சொன்னாங்க. இந்த 1 இயர் கான்ட்ராக்ட் மேரேஜ் நீங்கள் ஏன் பண்ணீங்கன்னு எனக்கு தெரியாது. நீங்கள் எதோ காரணம் சொல்கிறீங்க. பட் அது 1 இயராகவே இருந்தாலும் பரவாயில்ல. நான் உங்களோட ஹாப்பியாக வாழணும்னு நினைக்கிறேன் ஒரு 4 நாளும் அப்படின்ட்டு நீங்கள் உங்களோட லவ்வை இப்போ தான் சொல்லுங்க. சின்ன வயசுலேருந்து எனக்கு ஒன்று ரொம்ப பிடிக்கும். ஆனால் என்ன பண்ணுறது, ஏன் உடம்பு இப்படி இருக்கனால நான் ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸில் எதுவுமே சொல்லலை. உனக்குமே எந்த மாதிரி பொண்ணுங்களை பிடிக்காதே. லட்டு யார் சொன்னா? எப்படி கொழுக்கு முழுக்கு செம்மையாக இருக்க, இது தாண்டி பிடிக்கும். என்ன நீ அப்பையிலேருந்தே கொஞ்சம் ஓவராக பண்ணுவ, அதுதான் கடுப்பாகும். உன்னை எல்லாரும் ரசிப்பாங்க, அது எனக்கு பிடிக்காது. அதனால தான் உன்னை விட்டு விலகியே இருந்தேன். அப்படின்னு பார்க்குறீங்க. ஆமாடி, குண்டா இருந்தாலும் நீ ஒம்பிட்டு அழகுடி. அழகுக்கு முன்னாடி ஏன் அழகு இங்கே அடிப்பட்டு போயிருமோ? 2 பேருமே அழகாக இருக்கோன்னு சொல்கிறத விட என்ன அழகாக இருக்கணும்னு சொல்கிறது தான் நான் விரும்புகிறேன். அப்படி அந்த மென்டாலிட்டியில் இருந்தனால தான் உன்னை ரொம்ப நாளாக ஒதுக்கி வச்சேன். ஏன் அக்லின்னு சொன்னேன்னா அது எனக்கு ஒரு சந்தோஷத்துக்காக. சொல்லப்போனால் ஒரு சைக்கோத்தனம்னு சொல்லலாம். நான் தான் அழகு அப்படிங்கிற என்னோட நினைப்பினால உன்னை நீ அழகு இல்லைன்னு நீயே நினைக்கணுங்கிறதுக்காக உன்னை காயப்படுத்தணும்னு தான் சொன்னேன், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் உன்னை அப்படி சொல்லிட்டு நான் இவ்வளோ வருத்தப்பட்டிருக்கேன் தெரியுமா? அது மட்டும் இல்லை, அந்த வேர்டு அவனுக்கு எல்லாரை பொறுத்த வரைக்கும் அக்லீனா அசிங்கம் அப்படின்னு இருக்கலாம். பட் அக்லீனா ஒரு அழகுங்கிறது நான் உன்னை வச்சு தெரிஞ்சுக்கிட்டேன்டி. நான் உன்னை அப்படி கூப்பிடும் போதெல்லாம் எனக்கு நீ அழகியா மட்டும்தானே தெரிஞ்ச. யாருக்கு எப்படியோ என் கண்ணுக்கு நீ எப்போவும் அழகிதான். லட்டு திருப்பதி லட்டு அப்படின்னு அவன் கிண்டல் பண்ண. ஐயோ அப்படின்னு அடிக்கிறீங்க. ஹேய் அவ்வளோ ஒரு விட்டுருவேன் அப்படின்னு அவன் பிடிக்க. ஐயோ அவசரத்தில் நீ வந்துட்டனோ, ப்ரப்போஸ் பண்ணுறதுல அப்படியே வந்துட்டேன் அப்படின்னு நீங்கள் சிரிக்க. அவனும் பரவாயில்ல, இப்போ இதுக்கு அவசியம் இல்லைன்னு நினைக்கிறேன், நீ என்ன நினைக்கிற அப்படிங்கிறான். அது அது இதெல்லாம் இல்லை அப்படின்னு அப்படியே அவங்கள கையில் தூக்கிட்டு போய் அப்படியே பெட்டில் போட்டு இப்போ இந்த லட்டு எனக்கு தான். ஒரு நிமிஷம், என்னடி அந்த கான்ட்ராக்ட் அப்படிங்கிறீங்க? அது சும்மாடி உன்கிட்ட அப்படி சைன் வாங்கினேன், மற்றபடி அதெல்லாம் எதுவும் செல்லாது. அது எப்பயோ நான் கிழிச்சு போட்டேன். நிஜமாவா? எஸ், நம்பிக்கை இல்லையா? இங்கே பாரு அப்படின்ட்டு அவனும் கிழிச்சு போட்டதை கூட பத்திரமா வச்சுக்கிட்டு இருக்கான். எனக்காக கேட்டால் காமிக்கணுங்கிறதுக்காக. ஸோ உன் கையாலேயே நல்லா அதை ஆஷ் பண்ணிடு அப்படின்னு சொல்லி அதை கொழுத்தவன் தான் நிம்மதியாக இருக்கு. ஸோ அப்படியே நீங்கள் அவனை பார்க்க ஐ லவ் யூடி லட்டு, இப்போ நம்புறியா அப்படின்ட்டு அவங்க ஃபோர்ஹெட்டில் கிஸ் பண்ணுறான். அப்படின்னு கண்ணில் டியர்ஸ். ஏன்டி அப்படின்னு கண்ணை தடிக்க. எப்போ பார்த்தாலும் அந்த லோன் அவோட அழிவிங்க எனக்கு எப்படி வலிக்கும் தெரியுமா? நான் உன்னை எவ்வளோ லவ் பண்ண தெரியுமா? தெரியும்டி. ஓ அதுலேருந்து வரும்னு பார்த்தேன், பட் வரலையே. இப்போ கூட நான் தான் தோத்துட்டேன் அப்படிங்கிறான். இல்லை, எப்போவும் நீங்கள் தோக்க மாட்டீங்க, இப்போவும் நான் தான் உங்ககிட்ட தோத்துட்டேன். நானே தானே என்னோடய விருப்பத்தை சொன்னேன். ஸோ நீங்களும் தோக்கலை அப்படின்ட்டு இப்போ அவனை எழுத லிப்பில் கிஸ் பண்ணேன். ஸோ அவனும் இப்படி கிஸ் பண்ணுறான். அப்படியே 2 பேருக்குள்ள அங்கே ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் நைட் நடக்குது. அப்படியே லவ் மேக்கிங். ஸோ நீங்களோ அப்படின்ட்டு அவனை ஃபர்ஸ்ட் டைம் அப்படி கூப்பிட அவனும் டூ எல்லா டூ அப்படின்ட்டு அவனுமே வந்துட்டு அப்படியே மூவ் பண்ணுறான். 2 பேரும் ஒருத்தர் அப்படியே லவ் மேக்கிங்கில் செம்ம ஹாப்பியாக அந்த நைட்டை ஸ்கிப் பண்ணுறீங்க. ஸோ இதெல்லாம் தெரிஞ்சவங்க 2 பேர் எரிஞ்சிட்ருக்காங்க. அந்த டிசைனரும் லூனா 2 பேரும் சமயம் பார்த்து காத்துட்ருக்காங்க. பட் நீங்கள் 2 பேரும் இப்போ தான் லவ்வை ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்க. ஸோ ரொம்ப ஹாப்பியாக கொஞ்ச நாள் லீவ்லாம் எடுத்துகிட்டு ஹனிமூன்லாம் போயிட்டு ரொம்ப ஹாப்பியாக உங்கள் லைஃப்பை வந்து லீட் பண்ணிகிட்டு இருக்கீங்க. இப்படி ஏதாவது ஸ்கிப் ஆகிட்டுருக்க நீங்கள் அவனுக்கு டிசைன் பண்ணாலும் அவங்க கூடயே தான் இருக்கீங்க. ஸோ அவனுமே வந்துட்டு அவங்கள வந்து நீங்கள் டிசைன் பண்ணியிருக்கும் போது ஸ்வீட்டி கிட்ட கண்ணை காமிச்சிட்டு அப்படியே யாருக்கும் தெரியாமல் அப்படியே லாக் பண்ணிட்டு ரூம் உள்ளே வந்து உங்களை பின்னாடிலேருந்து அப்படியே ஹிப்போட ஹோல்ட் பண்ணி அவங்கக்கிட்ட சில்மிஷம் பண்ணுறது. ஐயோ யாராவது பார்த்துருவாங்க. பார்த்தா எனக்கு என்ன, என் பொண்டாட்டி நீ அப்படின்னு அவங்களோட முந்தானி அப்படியே பிடிச்சிட்டு யூஸ் பண்ணாமல் போக மாட்டேன் அப்படின்னு. வேணும்னா ஃபுல்லாக சாரியை நீங்கள் வச்சுக்கோங்க, எனக்கு டிசைன் பண்ணணும் அப்படின்னு சாரியவே அசால்ட்டாக கழட்டி அவன்கிட்ட கொடுத்துட்டு நீங்கள் பாட்டுக்கு டிசைன் பண்ணிக்க. அடிங்க நாடி பயம் இல்லை அப்படின்ட்டு அப்படி கிட்ட வந்து என்னாடி இப்படி நிற்கிற, இப்படி நின்னா தானே சாருக்கு பிடிக்கும் அப்படிங்கிறீங்க. அவனை கண்ணடிச்சிட்டு ஆமாம், பட் இது ஒர்க்கிங் ப்ளேஸ், ஒரு கிஸ்ஸு மட்டும் கேட்டால் மொத்தமாக எடுத்துக்கிற அளவுக்கு பண்ணிடாத அப்படின்ட்டு அவன் அவங்கள ஒரு மாதிரி பார்க்க டீ விளையாட்டுக்கு பண்ணால் நீங்கள் ஆரம்பிச்சிடுவீங்க அப்படின்னு சாரியை வாங்கி 1 2 அப்படியே மேலே சுற்றிட்டு ஒரு கிஸ்ஸை அப்படின்னு இன்ஸ்டண்ட்டாக கொடுத்துட்டு கிளம்புங்க அப்படின்னா. ஹே நாடி அறக்க பறக்க கொடுக்குற இதெல்லாம் வேணாம், நல்லா டீப்பாக அப்படின்னு சொல்லி
அப்படியே இழுத்து லிப்பில் அப்படியே நல்லா கிஸ் பண்ணிட்டு இது செம்மையாக இருக்குது அப்படின்ட்டு அப்படியே போகிறான். ஸோ இப்படியே தான் ஜாலியான உங்களோட லவ்வும் ரொமான்டிக்காக அப்படியே டெவலப் ஆகிட்டு இருக்கும்போது தான் நீங்கள் ப்ரெக்னென்ட் ஆகுறீங்க. ஸோ அதை சொல்கிறதுக்காக தான் ஆசையாக ஜேகேவுக்கு கால் பண்ணியிருப்பீங்க. அவனும் அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு வேகமாக வரும்போது தான் உங்களுக்கு ஆக்சிடெண்ட் ஆகிருக்கும். ஸோ இறந்து போயிருப்பீங்க. இறந்து போகிறதுக்கு முன்னாடி அவங்க கூட வாழணும்னு ரொம்ப ஆசையோடு இருந்திருப்பீங்கள்ல. ஸோ குழந்தையெல்லாம் பெற்று இன்னும் எப்படியோ வாழணும் அப்படிங்கிற ஆசையெல்லாம் நிராசையானனால அப்படியே கண்ணில் டியர்ஸோட கண்டிப்பாக அடுத்த ஜென்மம் நடந்தால் அதான் பொண்டாட்டி அப்படின்ட்டு தான் இருந்திருப்பீங்க. இந்த ஆக்சிடெண்ட் பண்ணதே அந்த டிசைனரும் லூனாவும் தான். ஸோ ரெண்டும் சேர்ந்து தான் இதை பண்ணியிருக்கோங்க. ஸோ ஜேகேவோ அவ்வளோதான் அப்படியே பைத்தியம் முடிச்ச மாதிரி ஆயிடும். அவங்க மேலே அப்படியே ஒரு லவ் வச்சுருப்பான். ஸோ நீங்கள் இல்லாத உலகம் அவனுக்கு அப்படியே நரகம் மாதிரி இருக்க ரெண்டு பேத்தையும் அவன் கையாலேயே கொள்கிறான். ஸோ ரெண்டு பேத்தையும் கொன்னதுனால அவன் மேலே கேஸ்லாம் போடுறாங்க. பட் அதுலேருந்தெல்லாம் ஈஸியாக வெளியே வந்துடுறான். ஏன்னா ஃபேமிலி பேக்ரவுண்ட் அப்படி எல்லாம் வெளியே வந்தாலும் அவனுக்கு வந்துட்டு அவங்கள கொண்டதுனால பழி வாங்கினான். அதெல்லாம் அவன் குற்ற உணர்ச்சி இல்லை. அதே சமயம் நீங்கள் இல்லாத உலகம் அவனுக்கு பிடிக்கல. ஸோ அவனுக்கு அங்கே வாழவே பிடிக்கல. எப்படா இறந்து போவோம், திரும்ப உங்களை சந்திப்போம் அப்படிங்கிற மாதிரி மறுஜன்மா வேணுங்கிற மாதிரி ரொம்பவும் இதாக அப்படியே உங்களை நினச்சிட்டே இருக்கான். அதுக்கப்புறம் ஜேகேவும் இறந்து போயிருப்பான். ஸோ அவங்க ரெண்டு பேரோட சோல் சேராமல் இருந்ததுனால அவங்க ரெண்டு பேர்த்துக்கும் கடவுளால் அப்படியே மறுபிறவி கிடச்சிருக்கும். அதுதான் நீங்கள் ஐயர் பொண்ணாகவும் அவன் வந்துட்டு அவர் வந்து பிஸ்னஸ் மேனாகவும் வந்திருப்பான். அதுக்கப்புறம் தான் அவங்களுக்கு அந்த செகண்ட் பார்ட்டில் பார்த்துருப்பீங்களே. ஸோ ரெண்டு பேர்த்துக்கும் மேரேஜ் ஆகி ரொம்ப ஹாப்பியாக உங்களோட லைஃப்பை லீட் பண்ணிகிட்ருக்கு. ஸோ ஜிமின் பார்ட்டில் பார்த்துருப்பீங்க, நீங்கள் ப்ரெக்னெண்ட்டாக லாஸ்ட்டாக இருந்திருப்பீங்க. இல்லை வந்து ஜேகேக்கு ரொம்ப ஆசையாக கேர்ள் பேபி வேணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாள். ஸோ இப்போ ட்வின் கேர்ள் பேபி பிறந்திருக்கு. எல்லோரும் பார்க்க வராங்க, ஃபிலிக்ஸ் ஸ்வீட்டி கூட. ஸோ இந்த பார்ட்டில் வந்து அவங்களுக்கு எதுவும் பெருசாக ஹோப் கொடுக்கல. ஸ்வீட்டி வந்துட்டு அவனை லவ் பண்ணிகிட்டே இருந்தாலும் அவளுமே மறுஜென்மம் எடுத்திருக்கா. ஸோ ஸ்வீட்டியும் ஃபிலிக்ஸும் அவங்களுக்கு ஒரு பையன் ஒரு பொண்ணு அழகாக இருக்காங்க. ஜிமின் சாரா கூட அவங்களோட குட்டீஸோட வராங்க. அவங்களுக்கு ஆல்ரெடி வந்து ஒரு பையன், அதுக்கப்புறம் 2 பொண்ணு வந்திருப்பாங்க. இப்போ திரும்ப 2 பசங்க. ஸோ 5 டிக்கெட்டோட அப்படியே அவங்க குழந்தைங்களை பார்க்க வர. இப்போ உங்களுக்குமே அப்படி தான் ஆல்ரெடி இருப்பாங்க. அவங்களும் ஜேகே பக்கத்துலேயே நின்றுட்டுருக்க. பேபியை பார்த்து தோணுங்க, அப்பா அப்படிங்க இங்கே பாருங்க கண்ணுங்களா அப்படின்னு காட்டுறான். ஸோ 2 பேரும் அப்படியே ரொம்ப க்யூட்டாக இருக்காங்க. அப்பா அம்மா அப்படிங்கிறாங்க. டே இருங்கடா, நானே பொண்டாட்டியை தான் பார்க்கணும். ஆனால் அதுக்குள்ளே வார்டு மாற்றுறாங்க இருங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. இப்போ மற்றவங்களாம் வரவும் அப்படியே 2 குழந்தையும் அவங்க அம்மாட்டையும் கொடுத்துட்டு அவனும் வந்து இவங்களை எப்படா காட்டுவாங்கன்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கான். 2 பசங்களையும் கையில் பிடிச்சிட்டு. ஸோ அவங்க வந்துட்டு போய் பார்க்கலான்னு சொன்னதும் அப்படியே என்னமோ 1 2 3 சொல்லி ஜூட் சொன்னது உள்ளே ஓடுற மாதிரி ஜேகேவும் பசங்களும் உள்ளே ஓடுறாங்க. ஊருக்கு முன்னாடி ஜேகே தான் முன்னாடி வந்து நிற்கிறான். லட்டு அப்படின்ட்டு நீங்கள் ஏன்னா அப்படின்னு முழிச்சு பார்க்குறீங்க. நீங்கள் கேட்ட மாதிரி அப்படிங்க. ஐயோ எனக்கு ரொம்ப சந்தோஷம் டி அப்படின்னு அவங்க ஃபேஸ் ஃபுல்லாக லட்டு நான் கேட்ட மாதிரி 2 லட்டு அப்படின்னு. இதுக்கப்புறம் என்ன கண்டுக்க மாட்டேன் அப்படிங்கிறீங்க. அடி அசடு உன்னை கண்டுக்காமல் இருப்பேனா, நீ தாண்டி எனக்கு ஃபஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க லிப்பில் அப்படியே கிஸ் பண்ணேன். அப்பா அப்படின்னு இப்போ 2 பசங்களும் கீழே நின்று சவுண்டோட அச்சோ இவனுங்களை மறந்துட்டேனே அப்படின்னு அப்படியே 2 பசங்களையும் கொடுத்தேன். பாவண்டி பசங்க இல்லைன்னா நான் வருத்தப்படுறானாலும் அவனுங்க ரொம்ப ஃபீல் பண்ணானுங்க. ஆமாண்ணா நேக்கும் அதே தான், வாங்கடா கண்ணுங்களா அம்மா அப்படின்னு வந்து அவனுங்க அப்படியே அவங்க மேலே அடிக்க. ஒன்றும் இல்லைடா அம்மா வந்துட்டேன், அம்மாவுக்கு நல்லா ஆயிடுச்சு, அம்மா தங்கச்சி பாப்பா அழகாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கானுங்க. அப்படியா பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. மொத்த குடும்பம் போல் வருது. ஸோ பேபிஸை காட்டுறாங்க. பார்த்துட்ருக்கீங்க. அப்போது அப்படி சாராவும் வந்து கொஞ்சிட்ருக்க. ஜிமினோ ஹே பார்க்கறதுக்கே நல்லா இருக்குல்ல அப்படிங்க. நல்லா தான் இருக்கா, நீங்கள் செத்த தள்ளி நிற்கிறீங்களா அப்படின்ட்டு சாரா நகர எங்கடி மம்மி போகிற அப்படின்ட்டு அவனை இப்போ ஹோல் பண்ண. நீ கிட்ட வேணும் அப்படிங்கிறா அப்படின்ட்டு ஜெமின் பார்க்க. ஆமாண்ணா பயமாக இருக்குது. அது சரி அப்படிங்கிறான். பார்த்து மொத்த குடும்பமும் சரிக்கா நீங்களும் மெதுவா ஜேகே அப்படின்னு என்னடி அப்படிங்கிறான். நீக்கும் ஆசையாக இருக்கிறதுண்ணா அப்படிங்கிறீங்க. எதை ஏய் லட்டு இதுக்கே டயர்டாயிட்ட, ஆல்ரெடி 2 இப்போ 2 போதும் டி அப்படிங்கிறான். உங்களுக்கு மட்டும் பொம்பளை பிள்ளை வேணும்னு கேட்டேன், நான் பெற்று கொடுக்கல. அதே மாதிரி நீக்கும் 2 தான் இருக்கிறதே, பொண்ணு ஆண் 2டையுமே பெற்றுட்டோம். இந்த என்னடி நேக்கு வேணும், அப்போ வேணாட்டி போங்கோ அப்படின்னு நீங்கள் மூச்சிருப்பேன். ஐயோ லட்டு கோப்படலாமா, நீ கேட்ட நான் இல்லைன்னு சொல்லுவேன்னா அதுக்கு என்னடி இப்போ தானே ரிலீஸ் பண்ணியிருக்கோம், அடுத்தது சீக்கிரம் ரெடி பண்ணிடலாம் அப்படின்னு அவங்க 4 இயரில் கிஸ் பண்ணேன். மொத்த குடும்பமும் சிரிச்சுட்டு அப்படியே எப்படியோ பிள்ளைங்களா பேத்துப்பட்டு ஜாலியாக இருக்கே தான். அப்போ அப்படியே ஹைஜீன் மேலே கைப்பட்டு ஜிமினோ என்னடா 2வது நிறுத்திட்ட, போதும் சார் இதுவே போதும், அளவான குடும்பம் அளவற்ற இன்பம் அப்படின்னு அவன் நிறுத்திக்க. அது சரி நாங்கள்லாம் நிறையா பெற்று போடுவோம்டா, எங்கள் அம்மா அப்பாலாம் எங்களை ஒத்த பிள்ளையாக பெற்றுட்டேன்னு ரொம்ப வருத்தப்படுறாங்க, அதனால் அது சரி அப்படின்ட்டு எப்படியோ எல்லோரும் ஹாப்பியாக சிரிச்சிட்ருக்க. அப்படியே யாருக்கும் தெரியாமல் அவங்க கணத்தில் அப்படின்னு ஜேகே கிஸ் பண்ண. ஐயோ அப்படின்னு நீங்கள் வைக்கப்பட அழகு மாமி அப்படின்னு அவனும் கிஸ் பண்ணிகிட்டு இருக்கா. இங்கே ஜிமினும் அதே மாதிரி அவன் பண்ணாடி கொஞ்சிட்டு இருக்க. ஸோ ஒரு வேலையை எல்லாரும் ஹாப்பியாக இருக்கீங்க. ஓகேடா இது ஒரு குட் ஐடியா இருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்படியே கொஞ்சம் கமெண்ட்டும் பண்ணிடுங்க. பாய், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.